வருண் லைவ் போட்டீங்களா? போட்டேங்க சார். வருண் 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 பிரபு வருண் லைவ் போட்டாச்சு. போட்டாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தொடங்கிடு. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே. அவரு டாக்டர் சிவராமகிருஷ்ணன் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் இணைய வழி தொடர் நிகழ்வான தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற தலைப்பிலே 39வது வாரமாக இன்று டாக்டர் முனைவர் ஜே.ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைப்பில் பேரரசுகளின் அனுசரிப்பு கருத்தியலும் பௌத்த சமயமும் என்ற தலைப்பிலே இன்று உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். தலைமை கௌதம சன்னா அவர்கள் இன்று தலைமை ஏற்று நடத்துவதாக இருந்தது. இன்று அவருக்கு வேறொரு நிகழ்ச்சி இருப்பதால் பாதியில் ஜாயின் பண்ணுவார். வாழ்த்துறை வழங்க புதுச்சேரி விகார் கவுன்சில் செயலாளர் திருமதி பாக்கியலட்சுமி அவர்களும் வரவேற்பு மற்றும் முன்னிலை வழங்கிட சங்கரத்னர் ஜானகி புதுச்சேரி விகார் கவுன்சில் பொறுப்பாளர் ஜானகி அவர்களும் இங்கே கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த பேரரசுகளின் அனுசரிப்பு கருத்தியலும் பௌத்த சமயமும் என்ற தலைப்பினுடைய இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்புரை வழங்கிட திருமதி வி ஜானகி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை 39 தொடர், தமிழ்நாட்டின் பௌத்த கருத்தரங்க தொடர் 2024-25 பேரரசுகளின் அனுசரிப்பும் கருத்தியலும் பௌத்த சமயமும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்க வந்திருக்கும் முனைவர் ஜே.ஆர். சிவராமகிருஷ்ணன் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அவர்களையும், இவ்வரங்கை தலைமை ஏற்று நடத்தும் முனைவர் கௌதம சன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் திருமதி பாக்கியலட்சுமி புதுச்சேரி விகார் கவுன்சிலர் செயலாளர் தமிழ்நாடு சங்க பேரவை புதுவை அவர்களையும், மேலும் இந்த கருத்தரங்கை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து வரும் சகோதரர் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை பொருளாளர் பார்த்திபன் மற்றும் திருநாவுக்கரசு செயலாளர் அவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து பௌத்தர்கள் சங்க பொறுப்பாளர்களையும் இந்த இணைய வழி கருத்தரங்கில் தொடர்ந்து கருத்துரைகளை பெற்று வரும் பௌத்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிமா. இன்று பேரரசுகளின் அனுசரிப்பு கருத்தியலும் பௌத்த சமயமும் என்ற தலைப்பிலே இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் முனைவர் ஜே.ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி தற்போது தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆசிரியர் அவர்களால் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் மூலம் 388 ஊர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை கண்டறிந்துள்ளார்கள்.
மருங்கூர், தர்மநல்லூர், வடஹாரிராஜபுரம் போன்ற ஊர்களில் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கல ஓடுகளை கண்டுபிடித்துள்ளார்கள். கண்டுபிடிப்பிற்காக மறைந்த இந்திய தொல்லெழுத்து அறிஞர் பத்மஸ்ரீ ஐராவத மகாதேவன் அவர்களின் பாராட்டையும் இவர் பெற்றிருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் மேற்கொண்ட முதலாம் ராஜேந்திர சோழனின் படையெடுப்புகளின் தடங்காணும் பயணத்தில் நிலவியல் தொகுப்பு ஆய்வாளராக கலந்து கொண்டு கர்நாடக மாநிலம், கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியாவின் சிறந்த ஆய்வாளர்களோடு பணியாற்றி வருகிறார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆசிரியரின் களப்பணிகளை பாராட்டி கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் தொல்லியல் முனைவோர் என்ற விருதை இவர் பெற்றிருக்கிறார், வழங்கியிருக்கிறது. இவர் பெற்றிருக்கிறார் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டின் சிறந்த வரலாற்று ஆய்வாளருக்கான சான்றோர் விருதினையும் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிறுவன தலைவர் மாண்பமை பொருந்திய திரு கமலஹாசன் அவர்களால் ஆசிரியர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. பன்னாட்டு அளவில் 50 ஆய்வு கட்டுரைகளையும், தேசிய அளவில் 53 ஆய்வு கட்டுரைகளும் மற்றும் 150 வரலாற்று கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் என்பதும் இங்கே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. மற்றும் தமிழர்களின் வரலாற்று பதிவுகள், வடலூர் வரலாறு கற்காலம் முதல் தற்காலம் வரை, ராஜேந்திர சோழனின் ஓட்ட தேச வெற்றி, சிதம்பரத்தின் புவிசார் அமைப்பும் ஊர் உருவாக்கமும், நிலவியல் நோக்கில் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாற்று நிலவியல் நோக்கில் சிதம்பரம் நகரும் நகர்ப்புறமும் என்கின்ற தலைப்பிலே இவர் புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மற்றும் இன்றைய தலைப்பு பேரரசுகளின் அனுசரிப்பு, கருத்தியலும் பௌத்த சமயமும் என்கின்ற மாபெரும் இணைய வழி கருத்தரங்கம் இன்று 39வது வாரமாக தொய்வில்லாமல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று டாக்டர் ஜே.ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்களை பேரரசுகளின் அனுசரிப்பு, கருத்தியலும் பௌத்த சமயமும் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை நடத்தக்கூடிய மாபெரும் இணையவழி கருத்தரங்கினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் கௌதமசன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய திருமதி பாக்கியலட்சுமி புதுவை பீகார் கவுன்சிலினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கும், இந்த விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வி ஜானகி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைய வழியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தினையும், இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு எனக்கு கருத்துரையினை வழங்க வாய்ப்பினை நல்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய என்னுடைய தலைப்பு பேரரசனுடைய அனுசரிப்பு கருத்தியலும் பௌத்த சமயமும் என்ற தலைப்புல உங்களோடு நான் கற்றறிந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விழைகிறேன். குறிப்பாக பௌத்த சமயம் என்பது வட இந்தியாவில் கோலோச்சி இருந்தாலும் அது பின்னாளில் உலகம் முழுவதும் பரவி, குறிப்பாக மேற்காசியா நாடுகள் மற்றும் கீழ்த்திசை நாடுகள், இலங்கை மற்றும் இந்தியா முழுவதும் இவை பரவி இந்த சமயமானது அரசோற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே தர்ம கோட்பாடுகள் விதைக்கப்பட்டிருந்ததாக அசோக சக்கரவர்த்தியை குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு ஒரு உயரிய சமயமாக இந்த பௌத்த சமயமானது திகழ்ந்தது. கால வெள்ளத்தில் இந்த சமயமானது பின்னாளில் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது என்பதனை இந்த 39 கருத்தரங்களில் பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் விவாதித்து கருத்துரைகளை வழங்கியிருப்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த பேரரசுகள் அப்படிங்கிற விடயத்துல இந்த பேரரசுகள் எப்படி அணுகின இந்த பௌத்த சமயத்தை அணுகியதோடு மட்டுமல்லாமல் இந்த பௌத்த சமயத்தை எவ்வாறு உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பணியினையும், இந்த பௌத்த சமயத்தை மக்கள் சமயமாக மாற்றக்கூடிய பணியினையும் இவைகள் எவ்வாறு முன்னெடுத்து நடத்தின என்பதனை நாம் ஆராய வேண்டும்.
குறிப்பாக நான் இன்று எடுத்துக்கொண்டது பேரரசுகள் என்றால் வட இந்தியாவில் கோலோச்சிய அசோக சக்கரவர்த்தியினுடைய மௌரிய பேரரசு மற்றும் தென்னகத்திலே கோலோச்சிய சோழ பேரரசு, அதைத் தொடர்ந்து ஆட்சி செலுத்திய பாண்டிய அரசு, இந்த 3 அரசுகளும் எப்படி இந்த பௌத்த சமயத்தை அணுகின, இந்த சமயமானது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, இந்த பேரரசுகள் எப்படி அனுசரணையாக இருந்தனவா அல்லது இந்த மறைமுக அனுசரிப்பில் இருந்து பிற மதத்தை இவர்கள் வளர்த்தெடுத்தார்களா என்பதனை இந்த ஆய்வரங்கத்துல நான் விவாதிக்க உள்ளேன். இத பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணிட்டுமா சார்? ஷேர் பண்ணலாங்க ஐயா. நீங்க பவர் பாயிண்ட் தெரியுதா சார்? தெரியுதுங்க. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வச்சீங்கன்னா பிரசன்டேஷன் மோட். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுதுங்க சார். அந்த அடிப்படையில் வட இந்தியாவில் நாம் பார்க்கணும்னா மௌரிய பேரரசு, மாமன்னர் அசோகர், தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு எடுத்தோம்னா சோழ பேரரசு, அந்த சோழ பேரரசினுடைய மாமன்னனாக திகழ்ந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், வீர ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவர்களை தொடர்ந்து சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பிறகு பாண்டியர்கள் எழுச்சி பெறுகின்றனர். அசோக சக்கரவர்த்தியால் உலகம் முழுவதும் விதைக்கப்பட்ட இந்த பௌத்த சமயமானது தென்னகத்தில் இதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தன என்பதனை இந்த அடிப்படையில் நாம் அலசி ஆராய்ந்தோமேயானால் தமிழகத்தில் இதனுடைய தன்மை, பௌத்த சமயத்தினுடைய தன்மை, இதனுடைய வரவேற்புகள் எப்படி இருந்தது என்பதனை நாம் இதுல கூர்நோக்கலாம். யுவாங்சுவாங் அவர்கள் சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்ததனுடைய நோக்கமே பார்த்தோம் என்றால், அவர் பார்த்தோம்னா இந்த பயணத்தையே பார்த்தோம்னாக்க அவர் ஒரு உயரிய பயணமாக இவர் அதை நோக்குகிறார். இந்த பயணத்தினுடைய பொருளே பார்த்தோம்னாக்க இது உண்மையை கண்டறிவதற்காக, உண்மையை ஆராய்வதற்காக, உண்மையை விவாதிப்பதற்காக நான் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக யுவாங்சுவாங் அவர்கள் தன்னுடைய நூலான சிவிக்கில மிக தெளிவாக அவர் ஆரம்பத்திலேயே அதை குறிப்பிடுகிறார். யுவாங்சுவாங் அவர்கள் யாங்சி நகரத்தில் இருந்து புறப்பட்டு இந்தியாவினுடைய காஞ்சிபுரம் வரையில் அவர் பயணித்து பின்னாடி ஸ்ரீலங்காவில் இருந்து அவர் பர்மா அடைந்து அவர் சீனாவை அடைந்தார். இவ்வளவு ஒட்டுமொத்த நீண்ட நெடிய பயணத்தின் விளைவாக அவர் நேரடியாக கண்ட இந்த பௌத்த சமயத்தை பற்றிய பரவலாக்கம் எப்படி இருந்தது என்பதனை தன்னுடைய நூலான சிவிக்கில மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார். அவ்வாறு அவர் யான்கி நகரத்திலிருந்து தனது இந்திய பயணத்தை தொடங்கிய பொழுது அவர் வருகின்ற அந்த பாதை முழுவதும் பார்த்தோம்னாக்க அவர் தட்சசீல பல்கலைக்கழகத்தை கடைசியாக காண்கின்ற வரையில் சுமார் 1300 விகாரைகள் செயல்பாட்டில் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க ஹீனயான மற்றும் மகாயான பௌத்த விகாரைகள் இதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த, அதிகமாக ஹீனயானத்தை விட அதிகமாக மகாயான பௌத்த விகாரைகள் இந்தியாவில் கோலோச்சுகின்றதாகவும், சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த அந்த பட்டுப்பாதை, சீனாவில் இருந்து அது துருக்கி வரையில் சென்ற அந்த பட்டுப்பாதை, இந்த பட்டுப்பாதைகளுடைய பகுதிகள் தான் இந்த விகாரைகள் இருந்தன. இந்த பௌத்த விகாரிகள் கல்வி நிலையங்களாக இருந்தன, மருத்துவமனைகளாக இருந்தன. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த சில்க் பாதை, பட்டுப்பாதையில் பயணிக்கக்கூடிய பெரிய வணிகர்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய அரணாக இவைகள் திகழ்ந்திருக்கின்றன. அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களாகவும் இந்த பௌத்த விகாரைகள் திகழ்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்ல, கலைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய அற்புதமான பணிகளையும் இந்த விகாரைகள் செய்தன. இந்த பௌத்த விகாரைகள் அதாவது நான்கில் இருந்து துருக்கி வரையில், இன்றைக்கு நாம் கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்கிறோம் அல்லவா, அது வரையில் பார்த்தோம்னாக்க இந்த குறிப்பாக இந்த பட்டுப்பாதையில், குறிப்பாக இந்த பட்டுப்பாதையில இந்த பௌத்த விகாரைகள் இருந்தன. பிறகு அவர் இந்தியாவிற்குள் அவர் இந்தியாவிற்குள் ஆப்கானிஸ்தானும் காபூல் வழியாக இந்தியாவிற்கு அவர் பாமிர் மலை குன்றுகளின் வழியாக அவர் பயணித்து தட்சசீலம் வருகின்ற வரையில் அவருடைய அந்த கணக்கெடுப்பை நாம் பார்த்தோமே என்றால் கிட்டத்தட்ட 1300 விகாரைகள் செயல்பாட்டில் இருந்ததாக குறிப்பிடும். இவைகள் அனைத்தும் செயல்பாட்டில் இருந்தன. சில விகாரைகள்ல பெரிய கல்வி நிறுவனங்களாக செயல்பட்டனர். அதில் மாணவருடைய பட்டியலை சொல்கின்ற பொழுது 2000 மாணவர்கள் 1000 மாணவர்கள் அங்கே பயின்றதாகவும் அவர் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு வட இந்தியாவில் சீனாவில் இருந்து நமக்கு பார்த்தோமேயானால் இந்த பௌத்த சமயமானது எவ்வாறு கோலோச்சியது என்பதை எப்படி செழித்தோங்கி இந்த சமயமானது இருந்தது.
வணிகர்கள் அரசர்களால் மட்டும் இவை வளர்த்தெடுக்கப்படவில்லை. இந்த பௌத்தம் வணிகர்களாலும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்களோடு மட்டும் இல்லாமல் சாதாரண சாமானிய மக்களாலும் இந்த பௌத்த சமயமானது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யுவாங் சுவாங்கினுடைய குறிப்பில் நாம் தெளிவாக நாம் அந்த அவரோட வழங்கியிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அவர் மேற்காசியாவினுடைய அறிவு கருவூலமாக திகழ்ந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தை அவர் பார்க்க வருகிறார், விழைகிறார். காரணம் என்னவென்றால், இதே காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரரசுகள் சொல்லலாம். நம்ம எடுத்தோம்னா ஓட்டோமன் அரசு சொல்லலாம், நமக்கு கிரேக்க பேரரசுகளை பற்றி விவாதிக்கலாம், ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி பேசலாம், எகிப்திய பேரரசை பற்றி விவாதிக்கலாம். இதெல்லாம் நாம் விவாதித்தாலும் ஒரு கல்வி நிறுவனம், ஒரு பல்கலைக்கழகம் மக்களை அறிவு சீலர்களாக மாற்றக்கூடிய அரும் பணியை ஆற்றி வந்த ஒரே நாடு, ஒரே தேசம் என்றால் அது இந்திய தேசம். காரணம், பௌத்தம் இங்கே தோன்றியிருக்கவில்லை என்றால் இந்த கல்வி நிறுவனங்கள் செயல்பாட்டில் இருந்திருக்காது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெரிய அறிஞர் பெருமக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய பணியில இந்த பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் இருந்தன. ஆகவேதான் சீன தேசத்தில் கூட கன்ஃபூசியஸ் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். அவருடைய தத்துவங்கள் சைனா முழுவதும், சீன தேசம் முழுவதும் பரவி இருக்கலாம். இந்தியாவில் கூட அதனுடைய தாக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் புத்த பிரானை போன்ற அற்புதமான தலைவரை நான் கண்டதில்லை என்று யுவாங் சுவாங் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே சீன சாம்ராஜ்யத்தினுடைய அரண்மனையினுடைய கதவை தட்டி அந்த பேரரசின் உள்ளே இந்த புத்த சமயம் சென்றதற்கு காரணம் பார்த்தோம்னா, இது உலகம் முழுவதும் அனைத்து அரசுகளாலும் மக்களாலும் சாமானிய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த புத்த சமயமானது திகழ்ந்தது, அதனுடைய கோட்பாடுகள் திகழ்ந்தது, அதனுடைய கருத்துக்கள் திகழ்ந்தது. அதனாலதான் இது உலகம் முழுவதும். அதனாலதான் சீன தேசத்து அரசனே யுவாங் சுவாங் அனுப்பணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கின்ற பொழுது கூட அந்த அரசை எதிர்பார்க்காமல் யுவாங் சுவாங் பயணித்து வந்தவன் இந்தியாவிற்குள்ளார. அந்த அடிப்படையில இவர் புத்த சமயத்தினுடைய ஈர்ப்பின் மூலமாகத்தான் அவர் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு மூல காரணம். அவர் அதான் சொல்றார், ஒரு சீனனாக நுழைந்தேன், ஆனால் ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு அறிஞனாக நான் வெளியேறுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் தன்னுடைய பயண நூல்ல. அந்த அடிப்படையில அவன் கண்டு வியந்ததுல கடைசியாக அவன் பார்த்த ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அது நம்ம தட்சசீல பல்கலைக்கழகம். அதனுடைய இடிபாடுகளை தான் அவர் பார்த்தார். ஏனென்றால் அது செயல்பாட்டில் இருக்கின்ற பொழுது கிமு 700 கிபி 500ஆம் ஆண்டு வரையில இது செயல்பாட்டில் இருந்த ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் யுவாங் சுவாங் வருவதற்குள்ளாக அந்த பல்கலைக்கழகம் அழிவுற்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகத்தை அவன் பார்க்கிறான். அந்த பல்கலைக்கழகத்துடைய செயல்பாட்டை பார்க்கிறான். அந்த பல்கலைக்கழகம் இந்தியாவிற்கு வழங்கிய கொடைகளை பார்க்கிறான். பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தட்சசீல பல்கலைக்கழகம் வழங்கியது அது இந்தியாவிற்கு. அது மட்டும் இல்ல, 15 உலக நாடுகளில் 15 நாடுகளில் இருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் இங்கே கல்வி பெற்று அறிஞர்களாக வெளியேறினர். குறிப்பாக இது புத்த சமயத்தை மையப்படுத்தி தான் இந்த பல்கலைக்கழகம் பின்னாளில் செயல்பட்டது. இந்த தட்சசீல பல்கலைக்கழகம் மேற்கு திசை நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கு திசை நாடுகளினுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தது. பௌத்த சமயத்தை கான்ஸ்டாண்டினோபிள் வரையில் பரவுவதற்கும், கான்ஸ்டாண்டினோபிள் கடந்து அது கிரேக்க தேசம் வரையில் பரவுவதற்கும் அவன் அழகாக தன்னுடைய 13ஆம் பாறை கல்வெட்டுல குறிப்பிடும். ஆன்டிகோஸ் நாடு வரையில் பரவி இருந்தது, கிரேக்க தேசம் வரையில் பரவி இருந்ததாக நாம் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு பௌத்த சமயத்தினுடைய அறக்கருத்துக்களை பாய்ச்சுவதில் இந்த தட்சசீல பல்கலைக்கழகம் அரும்பணி ஆற்றி வந்தது என்றால் அது மிகையன்று. அந்த பல்கலைக்கழகத்தை தன் வாழ்நாளில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் தன்னுடைய பயணத்துல தட்சசீலத்தையும் பார்க்கிறார் யுவாங் சுவாங். எனவே ஒரு சீன பேரரசு இந்த பௌத்த சமயத்தை எப்படி அணுகி இருக்கிறது என்பதை யுவாங் சுவாங் வருகைக்கு பின்னாடி நாம் பார்ப்போமேயானால் அது அரச சமயமாகவே பின்னாளில் அங்கு மாற்றப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே பின்னால் இந்த சீன பேரரசு இந்தியாவோடு வணிகம் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்ததன் விளைவாக இந்த புத்த சமயம் இந்திய வணிகர்களையும் சீன வணிகர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த புத்த சமயம் திகழ்ந்து இருக்கிறது. அதனாலதான் இந்தியாவில் இருந்து சென்ற வணிகர்கள் அறச்சீலர்களாக திகழ்ந்தனர். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்கின்ற அந்த உலகளாவிய ஒரு பொருளியல் சித்தாந்தத்தை இவர்கள் கொடுத்தார்கள் என்றால் காரணம் இது குறிப்பாக இந்த புத்த சமயத்தினுடைய அறக்கோட்பாடுதான் இந்த வணிகர்களை ஆழ் மனதில் பதிந்தது. அதனாலதான் அவர்கள் நேர்மை மிக்க ஒரு வணிகர்களாக திகழ்ந்தார்கள். புத்த சமயமும் வணிகர்களும் புத்த சமயத்தை போற்றினார்கள். புத்த அறக்கருத்துக்களை வணிகர்களும் போற்றினார்கள். அதனாலதான் புத்த ஜாதக கதைகளில் நாம் பார்ப்போமேயானால்
குறிப்பாக புத்த ஜாதக கதைகள்ல வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக புத்த சமயம் திகழ்வதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புத்த சமயம் என்பது ஒரு பேரரசுகளை மையப்படுத்தி மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய வணிகர்களையும் மையப்படுத்தி இருந்தது என்பதை நாம் இதுல மறுக்க முடியாது. சோ இந்த நமக்கு பார்க்க அடுத்தது இந்த மாமன்னர் அசோகர் வந்து இந்த பௌத்த சமய கருத்து என்பது சகோதரத்துவ கருத்தியல் அப்படிங்கிறார். புரியுங்களா? மாமன்னர் அசோகர் வந்து இது சகோதரத்துவ கருத்தியல், மானிட சீல கருத்தியலை முன்னிறுத்திய பௌத்த சமயம் பரவலாக்க செய்தவர், அதில் வெற்றியும் பெற்றவர் மாமன்னர் அசோகர். அதான் சொல்ல மானிட சீல கருத்துக்களை அவர் சொல்கின்ற அந்த பாறை கல்வெட்டுகள் எல்லாம், அவருடைய ஆணை கல்வெட்டுகள் எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது பார்த்தோம்னாக்க இதற்கு முன்பாக சண்ட அசோகனாக திகழ்ந்தவன் அசோக சக்கரவர்த்தி. ஆனால் கலிங்க போருக்கு பிறகு அவன் தன்னை முழுமையாக புத்த சமயத்தின்பால் ஈடுபடுத்தி கொண்டு அவன் எப்படி அந்த சமயத்தை வந்து போற்றி வளர்த்து, அவன் மட்டும் மாறல, அந்த புத்த சமயத்தை அவன் மட்டும் ஏற்றுக்கொள்ளல, அவன் உலகம் முழுவதும் அந்த புத்த கருத்துக்களை வந்து பாய்ச்சுவதில் அரும்பணி ஆற்றிய ஒரு மாபெரும் மன்னனாக திகழ்ந்தவன் அசோக சக்கரவர்த்தி. அவனுடைய இந்த கலிங்க போர் பற்றிய 13ஆம் பாறை கல்வெட்டானது மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அவன் எவ்வாறு புத்த சமயத்தை தழுவினான். இவன் பார்க்கணும், நம்ம வந்து மகதத்தினுடைய எழுச்சி பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்லுவோம், மகதத்தில் வந்து மகத தேசத்திற்கு தான் புத்த பிரான் பிறந்தது, வளர்ந்தது, சமணம் தோன்றியது, பௌத்தம் விதைக்கப்பட்டது. இது எல்லாமே மகத தேசத்தில் தான். மகத தேசத்தவர்கள் ரேஷனலிஸ்ட் பீப்புள் அப்படிம்பா. சோ அவர்கள் எல்லாம் பகுத்தறிவாத சிந்தனையாளர்கள். நான் அடிக்கடி சொல்லுவோம், மகத தேசம் ஸ்பாட்டாவுக்கு இணையானது. பாட்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலிபுத்திரம் அது வந்து பார்த்தோம்னாக்கா அது ஏதென்ஸுக்கு வந்து இணையானது. புரியுதா? அந்த அடிப்படையில நாம் இந்த இருவேறுபட்ட இந்த சித்தாந்தங்களை கொண்ட இந்த மௌரிய சாம்ராஜ்யம், மகத தேசம், இவைகளெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த இரண்டு பேரரசுகளுமே குறிப்பாக ராஜகிரகத்தை மையப்படுத்தி மகத தேசம் பௌத்தத்தை வளர்த்தது என்றால், அதை உலகம் முழுவதும் கொண்டு சென்றது என்றால் அது மௌரிய பேரரசு. எனவே இந்த பேரரசுகள் எப்படி இந்த புத்த சமயத்தை எடுத்துக்கொண்டன என்பதை விட புத்த சமயம் இவர்களை ஆட்கொண்டது என்றால் அது மிகையன்று. அந்த அடிப்படையில பாருங்க, கிமு 261ஆம் ஆண்டு கலிங்க போர் நடைபெறுகிறது. இன்றைக்கும் நாம் பார்த்தோமையானால் விசாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தூரத்தில் கலிங்கப்பட்டினம் என்று துறைமுக நகரம் இருக்கிறது. அந்த கலிங்கத்தினுடைய தலைநகரம் தந்தபுரம் என்று பெயர். புத்தரனுடைய பல்லானது அங்கிருந்துதான் கப்பலில் ஏற்றப்பட்டு அது இலங்கைக்கு கொண்டு சென்றதாக அங்கே புத்த ஜாதக கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே, அந்த தலைநகருக்கு பேரே தந்தபுரம் என்று பெயர். எனவே கலிங்க தேசத்தில் புத்தரோடு தொடர்புடைய அந்த பெயரை நாம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் 261 இன்றையிலிருந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு கலிங்க போர், மௌரிய மன்னன் அசோகனுக்கும் கலிங்க மன்னனுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போர், இது எப்படி ஒரு வரலாற்றையே மாற்றி புரட்டி போட்டு இருக்கிறது என்பதை நாம் கூர்நோக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த போர் நடக்கிறது. போர் நடைபெற்று அதில் மாமன்னன் அசோகன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்ற பிறகு அவன் கலிங்கத்தை விட்டு உடனே அவன் வெற்றி விழா கொண்டாட போகல. அவன் அந்த போர்க்களத்தை போய் பார்க்கிறான். இன்றைக்கும் தயாநதி என்று இருக்கிறது. ஒடிசாவுக்கு நீங்க செல்றீர்களானால் தயாநதி, அந்த தயாநதி கரையில தான் இந்த போர் நடந்தது. இன்றைக்கு ரத்னகிரி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து, ரத்னகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 16வது கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த தயாநதி இருக்கிறது. அந்த தயாநதி கரை ஓரத்துல தான், கடற்கரையை ஒட்டி தயாநதி ஆற்றின் பகுதியில் தான் இந்த போர் நடைபெற்றது. தயாநதியே ரத்த பூமியாக, ரத்த ஆறாக ஓடியது அப்படி என்று நமக்கு ஒடிசா ஆவணங்கள் சுட்டுகின்றன. அந்த அடிப்படையில இப்படிப்பட்ட அந்த போர் நடைபெற்ற அந்த போர் முக்கரமான போர். அந்த போர் நடைபெற்று அந்த போர்க்களத்தை கண்டு அங்கே பெற்றோர்களும் தாயை, தன் மகனை இழந்த தாயும், தன் கணவனை இழந்த மனைவிமார்களும், சுற்றத்தார்களை இழந்த பிள்ளைமார்களும் அவர்களெல்லாம் கதறி அழுவதை அசோகன் நேரடியாக பார்த்ததன் விளைவாக அந்த பாதிப்பு அவன் உள்ளத்தை இரவு முழுவதும் புரட்டி போட்டது. அதன் விளைவாகத்தான் அவன் புத்த சமயத்தை தழுவுகிறான். தழுவியதன் விளைவாக குறிப்பாக அவன் சொல்லுவான், அந்த 13ஆம் பாறை கல்வெட்டுல அவன் சொல்கின்ற பொழுது, நான் கழிவிறக்கம் தேடுவதற்காக புத்த மதத்திற்குள்ள வந்தேன் அப்படின்பான். இவ்வளவு பெரிய பாவத்தை என்ன செய்தான்? வாழ்நாளில் செய்த ஒரே போர் அதுதான். இன்றைக்கு புத்த சமயம் மட்டும் உலகம் சமயமாக மாற்றப்பட்டு இருக்குமே ஆனால் நிச்சயமாக எங்கேயும் துப்பாக்கி சத்தமே இருக்காது என்றால் அது மிகையன்று. புரியுங்களா? அந்த அளவிற்கு ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு அற பண்பாளராக புத்த பிரானுடைய கருத்துக்கள் திகழ்கின்றன.
அந்த அடிப்படையில அந்த 13ஆம் பாறை கல்வெட்டுல அவன் அசோகன் தன்னை பெருமையாக கூறுகிறான். அவன் சொல்றான், முதல்ல அந்த கல்வெட்டு ஆரம்பிக்கும் பொழுது கடவுளால் விரும்புபவனும் காட்சிக்கு இனியவனுமான மன்னன் முடிசூட்டி கொண்டு 8 ஆண்டுகள் ஆகியிருந்த பொழுது கலிங்கம் வெல்லப்பட்டது சொல்றான். அவன் 1.5 லட்சம் மக்கள் போர்க்கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர், 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர், அதை போன்று பல மடங்கினர் இறந்தனர். 13ஆம் பாறை கல்வெட்டுல அசோகன் நேரடி சாட்சியமாக, இதான் ஐ விட்னஸ், அந்த கலிங்க போரினுடைய அந்த தன்மை எப்படி இருந்ததற்கான நேரடி சாட்சியமாக 13ஆம் பாறை கல்வெட்டு திகழ்கிறது. புரியுங்களா? ஒரு மன்னன் தான் செய்த தவறை அதை பதிவு பண்றான். அது பாருங்க, அந்த பதிவு. அதுக்கு அடுத்தது அவன் சொல்கின்ற வாசகம், கலிங்கத்தை கைப்பற்றியதை அடுத்து கடவுளர் விரும்பும் மன்னனின் ஆர்வமிக்க தர்ம காப்பும் தர்ம பற்றும் தர்ம போதனையும் தொடங்கியது. பாருங்க, அதாவது இதான் ஜீவகாருண்யம். புத்த பிரான் விதைத்தது ஜீவகாருண்ய மார்க்கம். புரியுங்களா? சோ எல்லாரையும் நேசிக்க வேண்டும், சகோதரத்துவத்தை விதைக்க வேண்டும். இதுதான் புத்தர் விதைத்து சென்றது. அது ஒரு மாமன்னன், ஒரு பேரரசன், அவனுடைய எப்படி இந்த புத்த சமயமானது அவனை மாற்றுகிறது. பாருங்க, அவன் எவ்வளவு அழகா, அவன் கடவுளார் விரும்பும் மன்னன் கலிங்கத்தை வென்றதை பற்றிய கழிவிறக்கம் தோன்றியது. அவன் அதுல இருந்து பிராயச்சித்தம் தேடுறான். இதுல இருந்து நான் வெளிப்பட வேண்டும் இந்த பாவத்தில் இருந்துன்னு அவன் அதை வைக்கிறான். அந்த கோரிக்கையாவே அவன் தன்னுடைய 13ஆம் பாறை கல்வெட்டுல சொல்றான். அசோக சக்கரவர்த்தி கடவுளர் விரும்பும் மன்னனுக்கு அது வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. புரியுங்களா? இப்ப இந்த நிகழ்வு 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் மற்றவர்கள் கைதிகளாகப்பட்டு இருக்கிறார்கள், இதெல்லாம் அவனுக்கு துன்பியல் நிகழ்வாக அவன் உணர்றான். அதுக்கு அடுத்தது அவன் குறிப்பிட்டு செல்வான் அந்த 13ஆம் பாறை கல்வெட்டுல, கடவுளர் விரும்பும் மன்னன் இதனை, அதாவது தர்ம வெற்றியை, இந்த வெற்றியை தர்ம வெற்றியை தலையாய வெற்றியாக கருதுகிறான். இனிமே அவன் தன் வாழ்நாளில் தர்ம விஜயத்தை மட்டுமே செய்வேன், தர்ம வெற்றியை மட்டுமே மேற்கொள்வேன், மனித உயிர்களை பலியிடக்கூடிய இந்த அநாகரிக போர்க்கொள்கையை நான் கைவிட்டு இனிமே நான் தர்ம வெற்றிகளை மட்டுமே செய்வேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, இதான் ஒரு பேரரசு எப்படி இந்த பௌத்த சமயத்தை அணுகியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த வெற்றியை தலையாய வெற்றியாக கருத, இனிமே நான் வாழ்நாளில் தர்ம விஜயத்தையும் தர்ம வெற்றியையும் தான் நான் மேற்கொள்வேங்கிறான். இவ்வெற்றியை இங்கும் தன் நாட்டில் மட்டும் கிடையாது. புரியுங்களா? இவன் தன் நாட்டில் மட்டும் இந்த வெற்றியை செய்வான் அப்படின்னு சொல்லல. அவன் 600 யோசனை வரை அண்டை நாடுகள் எல்லாவற்றிலும், புரியுங்களா, பிற தேசங்களுக்கும் இதை கொண்டு செல்வாங்கிறான். இந்த தர்ம வெற்றியை என்ன சொல்றான் பாருங்க, 600 காத தூரம், 600 யோசனை தூரத்து அப்பால் இருக்கக்கூடிய ஆன்டியோகஸ் நாட்டிலும், அதற்கு வடக்கே 4 அதாவது டாலமி, ஆன்டியோகஸ், அடுத்தது மக்ஸ், அடுத்து அலெக்சாண்டர் முதலியோர் நாடுகளிலும், அதே போன்று தெற்கே சோழர் பாண்டியர் நாடுகளிலும், தம்ரபரணி வரையிலும், இலங்கை வரையிலும், இங்கும் அதாவது தன் நாட்டில் யவனர்கள், காம்போஜர்கள், போஜர்கள், ஆந்திரர் எல்லாவிடத்திலும் அவர்கள் கடவுளர் விரும்பும் மன்னனுடைய தர்ம போதனையை பின்பற்றுகின்றனர். நான் சொல்லிட்டு போறான். அதாவது இதுதான் பேரரசனுடைய அணுகுமுறை. தான் உணர்ந்த, தன்னை மானிட சீலனாக மாற்றிய ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலை தான் உணர்ந்ததை, தான் கற்றதை, தன் உள்ளத்துக்குள் இருந்த அந்த குமுறலை அவன் மட்டும் அனுபவிக்காம அதை உலகம் முழுவதும் பரவலாக்க செய்யக்கூடிய ஒரு மன்னனாக, ஒரு பேரரசனாக அசோகன் திகழ்ந்திருப்பதை நாம் இந்த 13ஆம் பாறை கல்வெட்டுல பார்க்கிறோம். அசோகருடைய கல்வெட்டுகள் அத்தனையும் நாம் வாசித்தோமையானால் நிச்சயமாக நாம் அது நம்மளை மாற்றிவிடும். மனிதனையே மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இந்த அவருடைய கல்வெட்டுகள் திகழ்கின்றன, அசோக சக்கரத்தினுடைய கல்வெட்டுகள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, அடுத்த அவனுடைய மிக முக்கியமான கல்வெட்டு 7வது கற்றூன் ஆணை. இது ஜீவோ, அரசன் விட்டு வெளியிட்ட ஆணை. இது அதுலயும் அவன் மிக தெளிவாக அவன் சொல்லுவான், கடவுளர் விரும்புவனும் காட்சிக்கு இனியவனுமான ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்றான் பாருங்க. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னன் கடவுளால் விரும்புபவனாக இருக்க வேண்டும், காட்சிக்கு இனியவனாக இருக்க வேண்டும். ஒரு புத்த சமயம் ஒரு மன்னனை எவ்வாறு மாற்றி அமைத்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இவனுடைய ஆட்சி காலத்துல போரே கிடையாது, சிறைச்சாலைகள் அறச்சாலைகளாக மாற்றிவிட்டன. புரியுங்களா? எங்கேயும் பார்த்தோம்னா எங்கேயும் திருட்டு பயம் இல்ல. நான் மெகசனிஸே எழுதுறான் இண்டிகாவில். அப்படிப்பட்ட ஒரு பேரரசை நான் உலகத்திலே பார்த்தது இல்லைங்கிற மெகசனிஸ்.
சோ அந்த அளவிற்கு திருட்டு பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது, வணிகர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க, பெண்கள் நடக்கிறாங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கேயும் கொலை குற்றங்கள் நடைபெறல. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம சொன்னா அது மிகைப்படுத்தல் கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் பிற நாட்டில் இருந்து நம் நாட்டிற்கு வந்த ஒரு தூதுவன் அவன் பார்த்ததை நேரடியாக பார்த்த சாட்சியங்களை அவன் தான் எழுதிய இண்டிகாவுல எழுதுறான். சோ இந்தியாவில் நான் பார்த்ததை அவன் எழுதுறான், அதை பெருமையாக சொல்றான் மெகஸ்தனிஸ். சோ அந்த அடிப்படையில ஒரு மன்னனை எப்படி வந்து அந்த புத்த சமயமானது ஆட்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாரு. இது அப்படியே நம்ம அந்த இதுல பார்த்தோம்னாக்க தேவனாம்பிய பிரியதர்ஷன் அப்படின்னு வரும். இதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். அது தேவனாம்பிய பிரியதர்ஷன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு இந்த கல்வெட்டை வாசித்ததன் விளைவாகத்தான் தன்னுடைய இந்திரா காந்தி அம்மையாருக்கு தேவதர்ஷினி என்று பெயரை சூட்டினார். பின்னாளில் அது இந்திரா காந்தியாக மாறியது. அந்த வரி, அந்த சொல்லாடல் இந்த அசோகருடைய சக்கரவர்த்தியினுடைய கல்வெட்டில் இருந்துதான் அந்த வார்த்தையை அவர் எடுத்தார். தேவனாம்பிய பிரியதர்ஷன், பிரியதர்ஷினி அப்படின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. சோ அந்த பிரியதர்ஷன், தேவனாம்பிய கடவுளால் விரும்புவனும், பிரியதர்ஷன் காட்சிக்கு இனியவனுமான மக்கள் விரும்பக்கூடிய தலைவன் அப்படிங்கிறது அந்த வாசகம். அப்போ ஒரு பாரத பிரதமரையே பார்த்தோம்னா அந்த சொல்லாடல் வந்து எந்த அளவுக்கு பாதித்து இருந்தால் தன் மகளுக்கு அந்த பெயரை சூட்டி இருப்பாங்கிறத பார்க்கணும். சோ அதுதான் நம்ம இந்த புத்த சமயமானது இந்த பேரரசுகளை எப்படி வந்து இந்த சமயம் வந்து கோலோச்சி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப அசோகன் மாறினா அப்படின்னா அவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவு அற்புதமான வரி. அவன் சொல்லுவான் அந்த வரி விதிப்பு முறைகளை கூட ஒரு மலரில் இருந்து ஒரு தேன், ஒரு மலர்ல இருந்து ஒரு வண்டு எப்படி தேனை சேகரிக்கிறதோ அது போல வரியானது மௌரிய சாம்ராஜ்யத்திலே வரியானது வசூலிக்கப்பட்டது. எங்கேயும் தொல்லை கிடையாது, யாரையும் துன்புறுத்தல் கிடையாது. அந்த அளவிற்கு நேர்மை மிக்க ஒரு அரசாட்சியாக இந்த புத்த தர்ம கோட்பாடுகள் ஒரு பேரரசை நிர்வாக ரீதியாக எப்படி வந்து ஆட்கொண்டு இது வந்து கோலோச்சி இருந்ததுங்கிறத பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு சமயமாக நீங்க பார்க்கக்கூடிய ஸ்தூபிகள், பௌத்த விகாரைகள் எப்படியெல்லாம் அதெல்லாம் அதான் சொல்றேன், அவ்வளவு மானியங்கள் வழங்கப்பட்டிருந்தன, அப்படி கோலோச்சி இருந்தன. அவைகளில் அரசியல்ல போயிட்டு இந்த சமயங்கள் எங்கேயுமே ஆட்கொண்டு அரசியலை ஆட்டி படைக்கல, புரியுங்களா? ஆனால் இவைகள் சாதாரண சாமானிய மக்கள் சமயமாக, மக்களினுடைய சமயமாக இந்த பௌத்த சமயமானது வியாபத்து இருந்தது, புரியுங்களா? அந்த அளவிற்கு அவங்கவுங்க கொடுத்தாங்க, அந்த சமயமானது வளர்ந்தது. பௌத்த விகாரைகள் எல்லாம் கல்வி கற்கக்கூடிய நிலையங்களாகவும், மக்களுக்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலையங்களாகவும், மருத்துவமனைகளாகவும், பொது இடங்களாகவும், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களாகவும், ஜாதியை ஒழிக்கக்கூடிய அரங்கங்களாகவும் இவைகள் திகழ்ந்திருந்தன. ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இமாலய ஒரு தாக்கத்தை இந்த பேரரசுல வந்து ஏற்படுத்தி இருந்தது பௌத்த சமயம். அதனாலதான் நான் அடுத்ததாக அவன் சொல்றான், அசோக தன்னுடைய 7வது கற்றும் ஆணையில பொதுமக்களுக்கு ஆணை போடுறான். பொதுமக்களுக்கு தர்ம ஆணையை வழங்குறான். எப்படியா? சாலைகளில் மாந்தருக்கும் விலங்குகளுக்கும் நிழல் தரும் ஆலமரங்களை நட்டிருக்கிறான் மன்னன். வந்து பாருங்க, நான் வந்து நட்டிருக்கிறேன், மாந்தோப்புகளை வைத்திருக்கிறேன், அரை கோசி இருக்கு, 1.25 மைல் தொலைவு ஒரு இடத்துக்கு ஓரிடத்தில் கிணறுகளை வெட்டி வைத்து உள்ளேன், விடுதிகளும் கட்டப்பட்டு உள்ளன, மற்றும் மாந்தருக்கும் விலங்குகளுக்கும் வசதியாக ஏராளமான தண்ணீர் பந்தல்களை பல இடங்களில் வைக்கப்பட்டு இருக்கிறன, ஏற்படுத்தி இருக்கிறான். இது பாருங்க, ஒரு ஈகோ சிஸ்டம். இது ஒரு மரம் இருந்தால்தான் பறவை இனங்கள் வாழும், ஒரு நீர்நிலை இருந்தால்தான் அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஜீவராசிகள் அதை நம்பி வாழ்கின்றன. அவன் மனிதனை மட்டும் யோசிக்கவில்லை, புரியுங்களா? ஓர் அறிவு கொண்ட ஜீவராசியிலிருந்து 6 அறிவு கொண்ட ஜீவராசிகள் வரையில் அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் அது பௌத்த சமயத்தால் தான் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவன் அசோக சக்கரவர்த்தி. அதனாலதான் அசோக மாமன்னருடைய அசோகர் வந்து இப்ப பின்னாளில் வந்து அது எப்படி போனதுங்கிறத பின்னாடி பாரு. அப்படிப்பட்ட ஒரு மாமன்னன் வந்து எப்படி வந்து இதை வந்து இந்த அறக்கருத்துக்களை கொண்டு சென்றிருக்கான். அவனே ரோல் மாடல், அவனே செய்யறான், புரியுங்களா? எனவே அவன் சொல்றேன், அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு இந்த மௌரிய பேரரசானது இந்த பௌத்த கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் சமகால, இப்ப இன்னைக்கு சொல்லலாம் ஆக்ஸ்போர்ட் சொல்லலாம், ஏல் பல்கலைக்கழகம் சொல்லலாம், ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் சொல்லலாம், டோக்கியோ பல்கலைக்கழகம் சொல்லலாம், பீஜிங் பல்கலைக்கழகத்தை பேசலாம் பெருமையாக.
ஆனால் இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். இன்னைக்கு நவீன பல்கலைக்கழகங்களில் என்ன மாதிரியான கல்வி திட்டங்கள் இருக்கிறது என்பதனை அன்றைக்கே வரையறுத்து உலகத்திற்கு வழங்கிய உன்னதமான பல்கலைக்கழகம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா? இது பௌத்த சமயத்தை விதைக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது. வந்து படிக்கக்கூடிய மாணவனை அவனை வந்து ஒரு மானிட சீலனாக மாற்றி வெளியே அனுப்புது, அவ்வளவுதான். அந்த அளவிற்கு ஒழுக்க நெறி கல்வி, அறிவியல் பூர்வமான கல்வி, தத்துவ ரீதியான கல்வி, அறக்கல்வி, அந்த அளவிற்கு ஒரு பண்புமிக்க ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய இடமாக நாலந்தா பல்கலைக்கழகம் திகழ்ந்தது என்றால் அது முழுக்க முழுக்க அந்த கரிக்குலம் முழுக்க பார்த்தா அந்த பாடத்திட்டங்கள் முழுக்க வரையறுத்தவர்கள் பௌத்தர்கள். புரியுங்களா? அந்த அளவிற்கு ஒரு நேர்மை மிக்க ஒரு இந்த கரிக்குலத்தை போய் பார்க்கணும், பாடத்திட்டத்தை போய் நாம் பார்க்கணும். இன்றைய பாடத்திட்டங்கள் என்றால் விருப்ப பாடத்திட்டங்கள் கிடையாது, திணிக்கப்பட்ட பாடத்திட்டங்களாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. 64 எலெக்டிவ் கோர்ஸ் வச்சிருக்கிறான். 64 விருப்ப பாடங்கள். நினைச்சு பாருங்க, யாரு செலக்ட் பண்ணுவா? மாணவன் செலக்ட் பண்ணி, நான் என்ன படிக்க போறேன், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, என்ன மாதிரியான கல்வியை நான் கற்க வேண்டும் என்பதை ஒரு மாணவன் சுதந்திரமாக தேர்வு செய்து அதை படிப்பதற்கு இந்த பௌத்த நிறுவனங்கள், இந்த பௌத்த கல்வி நிறுவனங்கள் முழு சுதந்திர கல்வியை வழங்கியிருக்கிறது. இன்றைய இருக்கக்கூடிய அரசினுடைய கல்வி திட்டங்கள் எடுத்தால் அது திணிக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் தான். அது மனிதனை மனிதனாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்திரமாக மாற்றக்கூடிய திட்டங்கள் தான் இப்ப இருக்கிறது. நம்ம என்னைக்கு வந்து நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எம்ஐன்னு ஒரு வகுப்பு இருக்கும். எம்ஐ வகுப்பு மாரல் கிளாஸ். இந்த மாரல் கிளாஸ்ல கதைகள் அங்கே பேசப்படும், புத்தனுடைய கதைகள். நான் என்னுடைய பள்ளியில புத்த ஜாதக கதைகளை சொல்லுவார் ஆசிரியர். இந்த மாதிரியான அறக்க செயல்கள், அறக்கதைகள், இவைகள் எல்லாம் பாடத்திட்டத்தில் அன்னைக்கு வகுத்தளிக்கப்பட்டிருந்த விளைவாகத்தான் நாம் இன்னைக்கு யோசிக்கிறோம். நம்ம ஒரு தவறை செய்வதற்கு கூட யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம்னா இந்த மாரல் கிளாஸ் ஒரு காரணம். ஆனால் இன்னைக்கு இந்த மாரல் வகுப்பையே இந்த தலைமுறைக்கு என்னன்னே தெரியாமலே போயிட்டுது. அதனாலதான் இன்னைக்கு மாணவர் சமூகம் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம், அது சமூகத்துக்கே தெரியும். அது இதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற அறக்கருத்துக்களை போதிக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் வைத்தால்தான் இது முடியும், இதை சமாளிக்க முடியும். வருங்காலம் இந்தியாவை நாம் மாணவ சமூகத்தை நல்வழி சீலர்களாக மாற்றணும்னா ஏன் நாலந்தா பல்கலைக்கழகம் அது செய்யலையா? தட்சசீல பல்கலைக்கழகம் செய்யலையா? உலக நாடுகளில் இருந்து எல்லாம் வந்து படித்தார்களே, அற்புதமான கல்வி திட்டங்களையும் பாடத்திட்டங்களையும். தட்சசீல பல்கலைக்கழகத்தில் படித்தவன் தான் சாணக்கியன், அர்த்த சாஸ்திரத்தை வழங்கியவர். அதே மாதிரி நிறைய ஜீவகன், பெரிய நாடி துடிப்ப அறிஞர், இவெல்லாம் படித்தது வளர்த்தெடுத்தது இந்த புத்த சமயத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தான். இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கல்வி நிறுவனங்களாக இவைகள் திகழ்ந்தன. இந்த நாலந்தா பல்கலைக்கழகமும் இதை வளர்த்தெடுத்ததுல வந்து பார்த்தோம்னா இது பௌத்தம் தான், இந்த புத்த மதம் தான், புத்த சமயம்தான் இந்த நாலந்தாவை வளர்த்தெடுத்தது. இது 14 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்தது. சீனா, திபேத்து, கிரேக்கம், பாரசீகம், கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, பெர்ஷியா, துருக்கி, மங்கோலியா, இவ்வளவு நாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்கே வந்து கல்வி அதாவது தங்கி படித்திருக்கிறார்கள். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, உண்டு உறையுள் பள்ளி பல்கலைக்கழகம் இது. புரியுங்களா? அந்த கேம்பஸ்குள்ளேயே அவனுக்கு விடுதி, அவனுக்கு முழு உணவு, புரியுங்களா, முழு உணவு வழங்கப்பட்டிருக்கு. தங்களுடைய இடம் இலவசம், உணவு இலவசம், கல்வி இலவசம். கல்வி என்பது பார்த்தோம்னாக்க வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம், மாணவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பாடத்திட்டம், இது எல்லாமே வழங்கியது. இந்த நான் சொல்ல பாருங்க எவ்வளவு அற்புதமான, நம்ம வந்து இந்த வந்து ஒரு அரசியல் அனுசரணை அப்படிங்கிறத விட இது கல்வி அனுசரணையில இந்த புத்த சமயம் எப்படி திகழ்ந்திருக்கிறது, இது எப்படி வளர்த்தெடுத்து இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள்ங்கிறத பார்க்கணும். இந்த பேரரசுகள் அந்த அடிப்படையில நாலந்தா பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 8500 மாணவர்கள், 1510 பேராசிரியர்கள், 1500 ஆராய்ச்சி மாணவர்கள், PhD முனைவர் பட்டம் பெறக்கூடிய நீ சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சி மாணவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த பல்கலைக்கழகத்தை படித்திருக்கிற இவ்வளவு பேர் இவ்வளவு கெப்பாசிட்டினா அது எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தை நினைச்சு பார்க்கணும். சரிங்களா? நாம் எல்லா பல்கலைக்கழகத்தையும் பேசுறோம், ஆனா நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீல பல்கலைக்கழகத்தையும் கடந்து போயிடுவோம். இது பாடத்திட்டத்திலே இருக்காது. சரிங்களா? இது ஒரு மதிப்பெண் கேள்வியில கூட கேட்கறது கிடையாது. காரணம், அது பௌத்த சமயத்தினுடைய மைய புள்ளியாக திகழ்ந்தன. அது பௌத்த சமயத்தை மையப்படுத்தி அதனுடைய கல்வி கோட்பாடுகளை பரப்பியது, உலகம் முழுவதும் பரவ செய்தது என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இது மறைக்கப்பட்ட பின்னாளில் மறைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டிற்கு வர வேண்டும்.
இந்த அன்றைய பாடத்திட்டங்களை இன்றைய நாலந்தா பல்கலைக்கழகத்துல கற்பிக்க வேண்டும். அப்போதான் இந்த சமயம் மீண்டும் எழுச்சி பெறும். அந்த அளவிற்கு பார்த்தோம்னாக்க இந்த இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பாருங்க, கிட்டத்தட்ட இதுல மாணவர் ஆசிரியர் ரேஷியோ பாருங்க 1:6. ஒரு பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு பார்த்தோம்னாக்க இன்றைக்கு 1:16, இல்லைன்னா இப்போ வந்து மாத்திருக்கிறாங்க 1:20. ஒரு ஆசிரியருக்கு ஒரு பேராசிரியருக்கு 20 மாணவர்கள். ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகத்துல கற்றல் கற்பித்தல் சிறப்பாக அமைய வேண்டும், சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும்னா 1:6 இருக்க வேண்டும் என்று வகுத்து அளித்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கல்வி திட்டங்கிறத பார்க்கணும். அப்போ 1:6ங்கிற விகிதாச்சாரத்துல மாணவர் பேராசிரியர் ரேஷியோ இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஆகச்சிறந்த கல்வியை இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் மக்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கியிருக்கும் என்பதை பார்க்கணும். இதுல அரசியல் தலையீடே கிடையாது இந்த பல்கலைக்கழகத்துல. குறிப்பாக பார்த்தோம்னாக்க அதாவது ஸ்ரீவிஜய மன்னனும் தானம் கொடுத்திருக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில். புரியுதுங்களா? பின்னாடி காம்போஜ மன்னன், காம்போஜ தேசத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வாரி வழங்கி இருக்கிறார்கள். இங்கே இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு மானியமாக நிலங்களை வழங்கி இருக்கிறார்கள், இலவசமாக நிலங்கள் அதற்கு பல்கலைக்கழகம் வளர்வதற்கு. அது மட்டும் இல்ல, 200 கிராமங்களுடைய மொத்த வருவாயும் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வருவாய் பாருங்க, 200 கிராமத்தினுடைய வருவாய். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஆக சிறந்த ஒரு பௌத்த சமயத்தை முன்னிலைப்படுத்தி பௌத்த பிக்குகளால் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் திகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும். அந்த அளவிற்கு இதுல படித்தவர்களுடைய பட்டியலே நாம் பார்க்கலாம். புரியுங்களா? இங்க வந்து பார்த்தோம்னாக்க இப்ப நம்ம வேதம் என்பது நம்ம இப்ப ரிக்கு சாம அதர்வன வேதம் கிடையாது இது. புரியுங்களா? சோ இது வந்து பார்த்தோம்னா பௌத்த வேத கருத்துக்கள், தர்க்கம், இலக்கணம், வானியல், மருத்துவம், சாங்கியம், கணிதம் போன்ற முதன்மை பாடத்திட்டங்களாக இவைகள் தான் பார்த்தோம்னா கோர் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதுல படித்தவர்கள் நாகார்ஜுனர், வசுபந்து, தின்கா, பத்மஜைபா, சாந்தரக்ஷா, ஆரியதேவா, ராகுல பாரு எவ்வளவு பேர், பேர் குணமதி. சோ இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. தர்மபாலர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த தர்மபாலர் காஞ்சிபுரத்திலிருந்து நாலந்தா போய் படிச்சிருக்கிறார். அந்த அளவிற்கு இது உலகம் முழுவதும் பார்த்தோம்னா குறிப்பாக கீழ்த்திசை நாடுகளுக்கு முழுக்க ஒரு கல்வி அறிவை பாய்ச்சக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் திகழ்ந்திருக்கிறது. சோ இந்த பல்கலைக்கழகங்கள் அதாவது வந்து இது ஒரு அசோகர் வந்து இது ஒரு அரசு சமயமாக மாற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றாலும் இந்த நாலந்தா தட்சசீலா பல்கலைக்கழகங்கள் போன்றவை இந்த பௌத்த சமய அறக்கருத்துக்களை மாணவர் மத்தியில விதைத்து அற பாடத்திட்டங்களை வகுத்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு இதை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு விடயத்தை இந்த 2 பல்கலைக்கழகங்களும் செய்தது என்றால் அதை இது வந்து இது புத்த சமயத்தினுடைய இந்த பேரரசுகளுடைய இந்த போக்கு எப்படி அனுசரணை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். அதே போல அங்கிருந்த ஆவணங்கள், திபேத்திய சான்றுகள் மிக தெளிவாக சமீபத்தில் நம்ம தலாய் லாமா அவர்களுடைய நூல் ஒன்று வாசித்தேன். அதுல இந்த அவருடைய இதுல அந்த திபேத்திய ஆவணங்கள் வந்து அவர் மேற்கோள் காட்டி இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் செயல்பாட்டில் இருந்த அதில் என்னென்ன நூல்கள் இருந்தன, புத்த சமயத்தை சார்ந்த நூல்கள், பெரும்பான்மையான நூல்கள், ஏறக்குறைய 95 விழுக்காடு நூல்கள் புத்த சமய அறக்கருத்துக்களை முன்னிலைப்படுத்திய நூல்களாகத்தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தில் இருந்ததாக தலாய் லாமா அவர்கள் மிக தெளிவாக சுட்டுகிறார் ஆதாரத்தோடு. அப்போ நம்ம பார்க்கணும், புத்த சமயம் மருத்துவ நூல்களையும் வழங்கியிருக்கிறது, அரசியல் நூல்களை வழங்கியிருக்கிறது, நிர்வாகவியலை வழங்கியிருக்கிறது. அவர் பட்டியலிடுவதே பார்த்தோம்னா வியப்பாக இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நூலகம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது. அதுக்கு பேரே தர்ம கஞ்சுன்னு பேரே பாருங்க, தர்ம கஞ்ச். அதாவது வந்து பார்த்தோம்னாக்க உண்மையின் கருவூலம் அப்படின்னு பேர். திபேத்திய மொழியில தர்ம கஞ்ச், இது வந்து உண்மையின் கருவூலம். அது வந்து பார்த்தோம்னாக்க ரத்தனகாரா, ரத்தன அஞ்சலா, ரத்னோததி என 3 பெரிய பிரதான கட்டடம். அது 3 கட்டடத்தின் மீது கட்டப்பட்ட ரத்தன சாகரா என்பது 9 மாடிகளை கொண்ட ஒரு நூலகமாக இது திகழ்ந்தது. பாருங்க, உலகத்திலேயே அலெக்சாண்டர் கூட நம்ம நூலகங்கள் எல்லாம் பற்றி தெரிந்த விளைவாக அவன் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு நூலகத்தை கட்டினா இன்னைக்கும் அந்த அரசாங்கம், எகிப்திய அரசாங்கம் ஒரு நூலகத்தை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் இவன் வந்து கட்டிய இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே இருந்த இந்த நூலகம் என்பது 9 மாடி. இந்த 9 மாடி நூலகம் எப்படி இருந்தது? எகிப்திய ஆவணம் சொல்லுகின்ற பொழுது மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு நூலகமாக இந்த நூலகம் திகழ்ந்தது. அப்படி மேக கூட்டங்கள் தவழ்ந்து செல்லுமா அந்த தொட்டு. 9 மாடி, நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய நூலகம். 90 லட்சம் கையெழுத்து ஆவணங்கள் இந்த நூலகத்தில் இருந்தன.
இதுல 95 விழுக்காடுகள் பௌத்த சமய சார்புள்ள அவர்களால் எழுதப்பட்ட ஆவணங்கள். பிலாசபி, சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, அஸ்ட்ரானமி இருக்கு. இதுல நாடிய பிடிச்சு வைத்தியம் பார்க்கக்கூடிய முறைகள் எல்லாம் இந்த ஆவணம். இது ஒரு பெரிய ட்ரெஷர். இது நமக்கு கிடைக்காம போச்சு. இன்னைக்கு இது கிடைத்திருக்குமே ஆனால் இன்னைக்கு புத்த சமயம் உலகத்திற்கு வழங்கிய அற்புத கொடைகள்ல இந்த 9 லட்சம் பிரதிகள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும். நமக்கு அது கிடைக்காமலேயே போய்விட்டது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னாக்க இது தென்னிந்திய அரசுகள் இது எப்படி இந்த தென்னிந்திய அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தென்னிந்திய பேரரசுகளினுடைய அனுசரிப்பு கருத்தியல் இந்த பௌத்த சமயத்தை எப்படி அணுகின அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் ஆகுதா சார்? ஷேர் ஆயிடுச்சு. தெரியுது. ஓகே ஓகே. அந்த மாதிரி இந்த தென்னிந்தியாவுல இந்த தென்னிந்திய அரசுகள் எப்படி அந்த பௌத்தத்தை அனுசரித்து சென்றன இந்த பேரரசுகள் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம மேல பார்த்தோம், அசோக சக்கரவர்த்தியிலிருந்து அசோக பேரரசு, குறிப்பாக மௌரிய பேரரசு எப்படி இந்த வட இந்தியா முழுவதும் இது எப்படி ஒரு கோலோச்சிய அளவுக்கு இந்த இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இது உலகம் முழுவதும் கீழ்த்திசை நாடுகள் மேல் திசை நாடுகளுக்கெல்லாம் இது எப்படி சென்றது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து தென்னகத்துல நம்ம அசோகர் 13ஆம் பாறை கல்வெட்டுல குறிப்பிடுவது போன்று இது தென்னகத்துல இருக்கக்கூடிய சோழர்கள், சேர நாடு, பாண்டிய நாடு போன்ற நாடுகள், ஆந்திர நாடு போன்ற நாடுகளுக்கும் நான் இதை இந்த கருத்துக்களை கொண்டு சென்றிருப்பதை பெருமையாக அவன் சொல்றான். அந்த அடிப்படையில நம்ம இங்க பார்த்தோம்னாக்க இந்த பௌத்த சமயத்தை பார்த்தோம்னா பல்லவர்கள் ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னாக்க இதை எதிர்த்து இருந்தாலும் பல்லவர்கள் இந்த பௌத்தத்தை அனுசரித்து சென்றாலும் பின்னாளில் இது பார்த்தோம்னா இந்த நாயன்மார்களுடைய எழுச்சியின் விளைவாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியினை நாம் அடைவதை நாம் பார்க்கிறோம். அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் சங்ககால சோழர்களுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது காவிரி பூம்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய புத்த விகாரை ஒன்று செயல்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்களே அந்த பல்லவனேஸ்வரம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பௌத்த விகாரை மொத்தம் 5 ஏக்கர் பரப்பளவுல இந்த பௌத்த விகாரனுடைய தடயங்கள் கிடைச்சிருக்கிறது. மிகப்பெரிய பௌத்த விகாரை ஒன்று நம்ம காவிரி பூம்பட்டினத்துல செயல்பாட்டில் இருந்தது. அதை பற்றிய பௌத்த நூலான அபிதாம்ப அவதாரத்துல மிக தெளிவாக இதனுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லும்போது வட இந்திய நகரங்களான உஜ்ஜயினி, அவந்தி ஆகிய பெரிய நகரங்களுக்கு இணையாக இந்த காவிரி பூம்பட்டினம் திகழ்ந்ததாக அந்த நூல் குறிப்பிடுவதோடு இந்த பௌத்த விகாரை எவ்வாறு செயல்பட்டது என்பதனையும் நமக்கு அந்த மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விரிவாக. அந்த அடிப்படையில சங்ககாலத்தில் கோலோச்சிய இந்த சோழ பேரரசு பௌத்த சமயத்தை அவர்கள் பார்த்தோம்னாக்க இந்த அனுசரிப்பு என்பது, இந்த அனுசரிப்பு கருத்தியல் என்பது அவர்கள் இதை அவர்கள் அதை சாதகமாக அதை கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறத விட அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதனாலதான் அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய நூல்கள்ல நாம் பார்க்கிறோம். அது காவிரி பூம்பட்டினத்தில் நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது பிற்கால சோழ பேரரசு. இந்த பிற்கால சோழ பேரரசு என்பது பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு பக்கம் பௌத்தத்தை வளர்த்தெடுத்தாலும் நாகப்பட்டினத்தை பௌத்த விகாரைகளை உருவாக்கினாலும் அதை அதற்கு பல மானியங்களை வழங்கியிருந்தாலும் ஆனால் அவர்கள் பார்த்தோம்னா சைவ சமயத்தினுடைய சீலர்களாக தான் திகழ்ந்தார்களை ஒழிய பௌத்த சீலர்களாக அவர்கள் திகழவில்லை. அதனாலதான் அவர்கள் பார்த்தோம்னாக்க இதை ரெண்டுமே அவர்கள் அவருடைய கலைப்பாணியில ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி சமதளமாக்கி அவர்கள் பயணிப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இந்த புத்த சமயத்தை வளர்க்கின்ற அதே தருவாயில இங்க பார்த்தோம்னாக்க இங்க தஞ்சை பெரிய கோவில்ல சைவத்தினுடைய மைய புள்ளியாக அதிகார மையமாக புரியுங்களா. சோ அது ஒரு அதை உருவாக்கக்கூடியதையும் நம்ம ராஜராஜனுடைய காலத்துல பார்க்கிறோம். அதை நம்ம அனுராதபுரத்தை வெற்றிக்கு பிறகு அதை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஜனநாத மங்கலம் என்று பெயரை மாற்றுறான். ஜனநாதன் என்றால் மக்கள் தலைவன் என்று பேரு, மங்கலம் என்றால் பிராமணனுடைய செட்டில்மெண்ட் அது. எனவே அனுராதபுரத்தை அவன் ஜனநாத மங்கலம் என்று அதனுடைய புலனர்வு அந்த பேருக்கு பேர் சொல்றான் அதுக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி இவர்கள் பௌத்த அனுசரணையாளர்களாக இருந்தாலும் இவர்கள் எப்படி சைவ சமயத்தை இவர்கள்
இவர்கள் எப்படியெல்லாம் அதை வந்து அவர்கள் அந்த தலைமை இடத்திலிருந்து அதை வழிநடத்தினார்கள் என்பதை நம்ம மறக்க முடியாது. அந்த அடிப்படையில் அனுராதபுரம் அங்க முன்னாடியே அங்க பௌத்த சமயம் வந்து கோலோச்சி இருந்தது. அதை பின்னாடி இவர்கள் வெற்றி பெற்று அதை அங்கு ஜனநாத மங்கலம் என்று தன்னுடைய பெயரை சொல்றான். ஜனநாதன் என்றால் மக்கள் தலைவன் என்று பெயர், மங்கலம் என்றால் அது பிராமணர் செட்டில்மெண்ட். சோ எனவே இது போன்ற மாற்றங்களை வந்து இவர்கள் வந்து செய்திருந்தாலும், ஒரு பக்கம் இவர்கள் பௌத்தத்திற்கு அனுசரணையாக இருந்தாலும், இவர்கள் 99 விழுக்காடுகள் இவர்கள் வந்து சைவ சமயத்தினுடைய வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பேரரசாக தான் இந்த சோழ பேரரசு திகழ்ந்தது என்றால் அது மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில நாம் பார்க்கிறோம், தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய ஓவியம் இது. இந்த ஓவியத்தில் கூட திரிபுராந்தகர் ஓவியத்துல புத்தருடைய உருவம் அங்கே ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே பெருமாள் அவர்கள் புத்தருடைய அவதாரம் புருஷராக அங்கே சித்தரிக்கப்படுகிறார் அந்த திரிபுராந்தகருடைய வரலாற்றுல. அந்த அடிப்படையில பார்த்தோம்னாக்க இந்த ஏன் வந்து இப்ப நீ திரிபுராந்தகர் கதையோடு புத்த கதையேன் அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்பது நம்ம ஆராயப்பட வேண்டும். அப்போ நம்ம வந்து இது ஆய்வுக்கு உட்படுகின்ற பொழுது இவர்களுடைய சமய பொறை என்ன என்பதை நாம் உணரலாம். அந்த அடிப்படையில தென்னகத்தில், குறிப்பாக தென்னகத்தில் கோலோச்சிய இந்த சோழ சாம்ராஜ்யம் அசோகரை போன்று இல்லாமல் இங்கே வந்து அவர்களுடைய பிரதான சமயத்தையும் இந்த பௌத்த சமயத்தையும் அவர்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து அவர்கள் சமதளத்தில் வைக்காமல் எப்படி வந்து அவர்கள் வேறுபடுத்தி சென்றார்கள் என்பதை நாம் வந்து இந்த தரவுகள் மூலமாக நமக்கு பார்க்கிறோம். நமக்கு இங்க விஷ்ணு புத்தா என்ற பேர் அங்க உள்ள இருக்கிறவருக்கு. இப்ப திரிபுராந்தகருடைய கதை நமக்கு தெரியும் புராணத்துல. ஆகவே அவர் வைத்தாலும் புத்தருக்கு அங்கே வந்து அவர்கள் வந்து அங்கே வைப்பதற்கான காரணம், அப்ப திரிபுராந்தகன் என்றால் 3 உலகம் அழித்தவன் என்று பெயர். ராஜராஜன் திரிபுராந்தகனுடைய சிலைகளை வைப்பதற்கு அவன் பாண்டிய நாடு, சேர நாடு மற்றும் இலங்கை போன்ற நாடுகளை அழித்ததன் விளைவாக திரிபுராந்தகனாக தன்னை வந்து சித்தரிக்கிறான். அப்படி சித்தரித்தாலும் அவன் வந்து பார்த்தோம்னா அந்த திரிபுராந்தகனுக்கும் புத்தருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அவன் என்ன அந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த திரிபுராந்தக கதாபாத்திரத்தோடு தன்னை மையப்படுத்தி, தன்னை மிகைப்படுத்தி, தன்னை காட்டிக்கொள்கின்ற ஒரு சிற்ப பாணியை அவன் உருவாக்கி இருந்தாலும் இந்த இடத்தில் புத்தரை சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். அதை பேலன்ஸும் பண்ணுற மாதிரி, அதாவது ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். சோ அந்த அடிப்படையில தான் இங்க வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு மன்னர் அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் நம்ம இந்த சமயத்தை இருந்தாலும் அவர் இதையும் அவர் வந்து விட்டு அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்றான் அவன். ஆனால் அசோக சக்கரவர்த்தி அவர் தர்ம கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய ஆகச்சிறந்த ஊடகமாக புத்த சமயத்தை அவர் கையில் எடுத்தார். அதனாலதான் மகாயான புத்த சமயம் நம்ம சொல்லணும்னா பின்னாடி ஹீனயான மகாயானம் என்று பிரிந்தாலும், ஆனால் அசோகர் அப்பவே அதுக்கு வித்திட்டு விட்டார். எனவே அதை வந்து ஊடக சிற்பமாக, ஊடக கலையாக, ஊடக பாணியாக அது சாமானிய மக்கள்கிட்ட போய் சென்றடைய வேண்டும். எழுத்து ஆவணங்களிலிருந்து சிற்ப ஆவணங்களுக்கு மாற்றப்பட்டு அது சாமானிய மக்களுக்கும் புத்தனுடைய உருவங்கள், திருவுருவங்கள் அவன் மனதில் ஆழ பதிய வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்துகிறார்கள் வட இந்திய பேரரசு. ஆனால் தமிழகத்தில் பார்த்தோம்னாக்க இது மறைமுகமாக தான், இது வந்து நேரடியாக அவர்கள் களத்தில் இதை செயல்படுத்தல. ஆனால் அவர்கள் மறைமுகமாக அவர்கள் வந்து இதை வந்து அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் என்பது பார்க்கலாம். அந்த பேரரசனுடைய அனுசரணை என்பது நாம் பார்க்கணும். சோ அந்த அடிப்படையில நாம் பார்க்கிறோம். அதே தஞ்சை பெரிய கோவில்ல நாம் பார்க்கலாம். அவரை வந்து அந்த அரச குடும்பத்தவர்கள்லாம் புத்தரை வணங்குவது போன்றும், அது சிவனுக்கான ஒரு பெரிய கோவிலாக அது கட்டப்பட்டு இருந்தாலும் தென்னகத்தில் அந்த அடிப்படையில ஒரு இங்க புத்தருடைய சிலைகள் அங்கே வைத்து அதை வழிபாடு செய்வது போன்றும், அரசன் குடும்பத்தார்களும் அரசு தலைவர்களும் அதை வழிபாடு செய்வதும், பின்னாடி வந்து அசோகரோடு அது குறிப்பா புத்தர் பிரானோடு தொடர்புடைய அரச மரத்தினை வணங்குவது போன்று, அரசனை வணங்குவது போன்ற எல்லாம் சிற்பங்களை வடித்து அவர்கள் வந்து அங்கே அந்த மத சார்பின்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர்கள் வந்து அங்கு காமிச்சாலும், என்ன ஒரு சிற்பம் அங்கே இருந்த புத்த விகாரை ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டு சென்று அது அங்கே பின்னாடி ஒரு கோவில், அங்க சிவலிங்கம் ஒருத்தன் தலையில தூக்கிட்டு வருவான். அப்ப இங்க இருந்த ஒரு புத்த விகாரையானது அகற்றப்பட்டு அங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் கட்டப்பட்டதாக ஒரு பேலன்ஸ் பண்றான். எனவே இவன் வந்து நேரடியாக புத்த சமயத்தை இவன் நேரடியாக இவன் வந்து பின்பற்றவில்லை என்பது நாம் பார்க்கிறோம். அதாவது இது வந்து அவன் கடந்து செல்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இவன் ராஜேந்திர சோழன் வந்து இவன் வந்து இந்த புத்த சமயத்தை இவன் மறைமுகமாக இவன் கடந்து சென்றாலும் இவன் புத்த சமயத்தை பின்பற்றிய நாடுகள் அத்தனையுமே ஒரு பெரிய மிரட்டலை தன்னுடைய போர் நடவடிக்கைகளால் விடுகிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நாம் பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பால தேசமான வங்காள தேசம் வரையில் புத்த சமயம் வியாபித்து இருந்தது.
புரியுங்களா? வங்க தேசம், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவன் வெற்றி பெற்ற அத்தனை தேசங்களுமே பார்த்தன, குறிப்பாக வங்கக்கடலை ஒட்டிய கடற்கரை ஒட்டிய நகரங்களாக இருந்த அத்தனையும் அவன் வெற்றி பெறுகிறான். காரணம் என்னவென்றால் அங்கு கோலோச்சியது புத்த சமயம். இந்த புத்த சமயத்தோடு தொடர்புடைய நாடுகள், புத்த சமயத்தோடு தொடர்புடைய துறைமுகங்கள், புத்த சமயத்தோடு தொடர்புடைய பெருநகரங்கள், இவைகள் எல்லாமே வெற்றி பெறுறான். வெற்றியை பெறுவது மட்டும் கிடையாது, புரியுங்களா? அங்கே வந்து பார்த்தோம்னா பண்டாரமும் பெண்டிரமும் கொண்டு என்று தன்னுடைய திருவலங்கால செப்பேட்டிலே பெருமையாக அதை குறிப்பிடுகிறார். எனவே இது வந்து மறைமுகமான புத்த சமயத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நாம் இதை பார்க்கணும். அந்த அனுசரணை அப்படிதான் நமக்கு நாம் பார்க்கணும். இது போர், அது வந்து பார்த்தோம்னா பேரே கங்கை படையெடுப்பு. ராஜேந்திர சோழன் மேற்கொண்டது கங்கை படையெடுப்பு. அது கடலாதிக்க போர். அது கடலாதிக்க போராக ராஜேந்திர சோழன் மேற்கொண்டாலும் அவன் இலங்கை, அவனுடைய தந்தையார் வட இலங்கையை கைப்பற்றினான். இவன் வந்து புத்த சமயம் கோலோச்சி இருந்த இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பேரரசையும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தவன் ராஜேந்திர சோழன் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ அது வந்து ஒரு புத்த கருத்துக்களையும் புத்த அரசு சமயமாக்கப்பட்ட ஒரு தேசமாக அது திகழ்ந்தாலும் அந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய தேசத்திற்கு விடக்கூடிய அரைக்கோவலாக நாம் அதை பார்க்க வேண்டும். எனவேதான் அவன் இலங்கை முழுவதுமே அவன் கைப்பற்றுகிறான். கைப்பற்றியதை நாம் வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அங்க எப்படி இந்த கோணத்திலையும் அதை நாம் பார்த்தால் அது என்ன நமக்கு அதுக்கான பேர். அது மட்டும் கிடையாது, அவன் இங்கிருந்து வங்காளதேசம் உத்தரலாடம் வரையில் அவன் படையெடுத்து சென்றான் என்றால், குறிப்பாக அவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேகாலயா சிறப்புஞ்சி வரையில் தங்காத சாரல் என்று குறிப்பிடும் அந்த வரையில் திபேத்திய சீனாவில் இருந்து திபேத்திய வழியாக பாட்னா வரக்கூடிய அந்த பட்டு பாதையில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சி வரையில் அவன் சென்று படையெடுத்து அந்த பகுதிகளில் வரைக்கும் தன்னுடைய ஆளுமை நிலைநாட்டினான் என்றால், இந்த பாதைகள் அத்தனையும் பார்த்தன புத்த சமயத்தோடு தொடர்புடைய பேரரசுகளும் அரசுகளும் நகரங்களும் மக்களும் இங்கே வாழ்ந்தது வந்து நமக்கு தெளிடையாக நாம் தெரியும். எனவே ஒரு பக்கம் கங்கை படையெடுப்பு என்று புனித போராக இதை வைத்துக்கொண்டு அவன் செய்தது எல்லாமே வல்லடி போர்கள். அது குறிப்பாக புத்த சமயத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தொடுக்கப்பட்ட போர்களாக நாம் இதை பார்ப்பதற்கும் நமக்கு நிறைய ஆதாரங்கள் தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இதை நாம் இப்படியும் பார்க்க வேண்டும். வெறும் புனித போர் என்று அதை பார்க்க முடியாது. எனவே இந்த அவனுடைய படையெடுப்புகள் எல்லாமே கங்கை படையெடுப்புகள்ல பார்த்தோன்னா 35 துறைமுகங்களை அவன் கைப்பற்றுகிறான். அந்த அளவிற்கு பார்த்தோம்னாக்க இந்த குறிப்பா பாரு ராஜேந்திர சோழனுடைய கங்கை படையெடுப்புடைய கோதாவரி, அதாவது இவன் சொல்லுகின்ற கே நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தார், கே பிள்ளை போன்றவர்கள்லாம் இதை கங்கை படையெடுப்பு ஆன்மீக படையெடுப்பாக அதை நம்ம கூர் நோக்கினாலும் அதை புகுத்தி பார்த்தாலும், ஆனால் இது வந்து இந்த போர் முழுக்க பார்த்தோம்னாக்க இந்த பௌத்த சமயத்தை பின்பற்றி கோலோச்சி இருந்த தேசங்கள் மீது தொடுக்கப்பட்ட மறைமுக தாக்குதலாக நாம் பார்க்கலாம். புரியுங்களா? 200 கிராமங்களை கொடுத்தவன் பாலா மன்னன் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு. சோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பௌத்த சமயத்தை வளர்த்தெடுத்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பேரரசுகளை நாம் பார்க்கணும். சோழ பேரரசு இணையான பேரரசு பாலா பேரரசு, புரியுங்களா? அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பௌத்த சமயத்தை வளர்த்தெடுத்து இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இது வந்து ஒரு வர்த்தக போராக நாம் பார்க்காம இவைகள் எல்லாமே ஒரு புத்த சமயத்திற்காக விடப்பட்ட ஒரு தன்னுடைய சமய இது வந்து அந்த மாதிரி நம்ம இது வந்து பார்க்கணும், இந்த அனுசரணையை. அது மட்டும் இல்லை, இவன் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 நாடுகளை ராஜேந்திரன் வெற்றி பெறுகிறான். இதுல குறைந்தபட்ச பெரும்பான்மையான நாடுகள் புத்த கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருந்த தேசங்களாக திகழ்ந்தவைகள் தான். ஒட்ட தேசம் என்பது பௌத்த தேசம், அது புரியுங்களா? அந்த அளவு. அதே மாதிரி வங்காள தேசமும் அங்கே பௌத்த சமயம் விதைக்கப்பட்டிருந்ததுதான் முன்னால். அந்த அடிப்படையில இந்த தேசங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்க இவன் வெற்றி பெற்றது எல்லாமே இந்த பௌத்தத்தோடு தொடர்புடைய பகுதிகள் தான் என்பதனை நாம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஆராயப்பட வேண்டும். நம்ம வெறும் அது வந்து அவன் கங்கை படையெடுப்பு புனித படையெடுப்பு, இது வந்து வங்கக்கடலில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்களை தன்னுடைய ஆளுமை நிலைநாட்டுவதற்காக வர்த்தக படையெடுப்பு அப்படின்னு இப்படியே இந்த கோணத்தில் நாம் ஆராயப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தியலை நான் முன்வைக்கிறேன். சரிங்களா? சோ இவங்களுடைய அனுசரிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அதே போல பார்த்தோம்னா கடார படையெடுப்பு நமக்கே தெரியும். அசோகனுடைய காலகட்டத்தில் சீனா, பர்மா, நம்ம இருக்கக்கூடிய கடாரம், சிவிஜியா, காம்போஜம், லாவா, அடுத்தது அங்க பார்த்தோம்னா சுமத்ரா வரையில் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா வரையிலும் முழுக்க பௌத்த சமயம் பரவி அங்கே அரசு சமயமாகவே அது தழைத்தோங்கி வளர்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில இரண்டாவது அவன் கடலாதிக்க போரை நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவன் ஸ்ரீவிஜயத்தை கைப்பற்றுகிறான். ஸ்ரீவிஜயத்தை வந்து படையெடுத்து செல்கிறான். பண்ணை, மலையூர், மடிருக்கம், இலங்கா கோசம், பப்பளம், லிங்கோபதம், லமுரியா தேசம், நக்காவரம், கடாரம். சோ இந்த பகுதிகளை முழுக்க அவன் வந்து வெற்றி பெறுகிறான் என்றால் இந்த பகுதிகள் முழுக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொண்ட அரசு சமயமாக்கப்பட்ட தேசங்கள் தான். இந்த நிலப்பரப்பே பார்த்தோம்னா
அப்போ நீ அடுத்தது பார்த்தோம்னாக்க இவன் அரைக்கூவல் எங்க விடுறா? சீன தேசத்துக்கே விடுறா. ஸ்ரீவிஜயத்தை வெற்றி பெற்றதன் விளைவாக நாம் பார்க்கலாங்க. அந்த கடல் பாதை என்பது பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியும். அந்த மலேசியன் பெனிசுலா அந்த பகுதியில தான், சுமத்ராவை ஒட்டிய பகுதியில் தான் அந்த கடல்வெளி பாதை. ஜாவா சைனாவுக்கு போகணும்னா அந்த பகுதி ஸ்ரீவிஜய அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அவன் ஒரு பக்கம் வர்த்தகத்துக்கான படையெடுப்பு, இது கடலாதிக்க படையெடுப்புன்னு சொல்லி கொண்டாலும் கூறிக்கொண்டாலும், ஆனால் அது எதற்காக நடத்தப்பட்டது என்ற இதையே நாம் பார்க்கணும். அவன் அப்போ அப்பா ஒரு கருத்தியலை அவர் பேலன்ஸ் பண்ணி போறாரு. புள்ள நேரடியாக ஒரு தாக்குதலை விடுக்கிறாங்க. சோ தட் இஸ் இது ஒரு டிப்ளமேட்டிக் ஐடியாலஜி. இது ஒரு ராஜதந்திரம் இருக்கு அதுக்குள்ளார. அந்த ராஜதந்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய பார்வையில் இப்படி நான் அதை கூறு நோக்கிறேன், அவ்வளவுதான். புரியுங்களா? இந்த கருத்தியலை ஏற்கணும் ஏற்காதது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கணும்னு நான் சொல்லல. இது ஆராயப்பட வேண்டும் என்றுதான் நான் அது சொல்றேன். சோ அந்த அடிப்படையில இது சீன தேசம் வரையில் வரக்கூடிய அரைக்கோவலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ அந்த அடிப்படையில தான் நாம் பார்க்கிறோம். தான் தந்தை கட்டிய ராஜராஜேஸ்வரம் கோவில் போல இவனும் பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரங்கிற கோவிலை ஏன் கட்ட வேண்டும்? சைவத்தினுடைய தலைவனாக தன்னை ஏன் காட்ட வேண்டும்? அவன் சொல்றான் சிவபாத சேகரன். புரியுங்களா? சிவனுடைய பாதத்தை வணங்குபவன் நான் என்று பெருமையாக ராஜராஜன் கூறிக்கொள்கிறான். சோ அந்த அளவுக்கு அவனுடைய பெயரே அப்படி இருக்கிறது. இங்க ராஜேந்திர சோழன் அதே போல அங்க சைவத்தினுடைய மையப்புள்ளியாக பெருவுடையார் கோவில் திகழ்கிறது என்றால், இங்க கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரரை கட்டுறான். இங்கும் மிகப்பெரிய சிவலிங்கம், அங்கும் மிகப்பெரிய சிவலிங்கம். இதுவும் சைவ சமயத்தினுடைய மைய புள்ளியாக கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் திகழ்ந்தது. அது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய தலைநகரினுடைய அடையாள சின்னம் ஒன்றும் கிடையாது. அது சோழ சாம்ராஜ்யத்தினுடைய அந்த மேலாண்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை தேசங்களுக்கும் விடப்பட்ட சவால் அது. புரியுங்களா? அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும். இதை அப்படி இவர்கள் எல்லாம் இந்த பக்கம் சிதம்பரம் நடராஜர் கோவில் சோழர்களுடைய குலதெய்வமாக திகழ்ந்தது. தென்னகத்தினுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக அது வளர்த்தெடுத்தவர்கள் சோழ மன்னர்கள். அதனால்தானே தேவார பாசுரங்களை அங்கிருந்த சரஸ்வதி பண்டாரத்தில் ஏது காரணத்தாலும் பூட்டப்பட்டிருந்த சரஸ்வதி பண்டாரத்தை ராஜராஜனே சென்று திறந்து விடுகிறார். திறந்து விட்டது மட்டுமல்ல, அங்கிருந்த தேவார பாசுரங்களை திறந்து எடுக்கிறான். பண்டாரம் திறந்து விட்டான், பரிகூர்ந்தான் அப்படின்னு அவனை சிதம்பர புராணம் குறிப்பிடுகிறது. அது மட்டும் கிடையாது, தேவார பாசுரங்களை தஞ்சை பெரிய கோவிலிலே பாடுவதற்கு ஆணை பிறப்பிக்கிறார். இங்க எடுத்தது மட்டும் கிடையாது, அதை அங்க பாடுவதற்கு மானியம் கொடுக்கிறான். அதை அப்போ அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு பக்கம் பௌத்தத்தை அவர்கள் சார்ந்திருந்தாலும் அது வளர்த்தாலும் மறைமுகமாக, ஆனால் தன்னை அவர்கள் எல்லோரும் அந்த சோழ பேரரசு மன்னர்கள் அத்தனை பேரும் தன்னை சைவ சமயத்தினுடைய சீலர்களாகவே முழுமையாக தன்னை ஐடென்டிஃபை பண்ண அதுதான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அடிப்படையில நம்ம இவர்களுடைய அனுசரணை என்பது இவருடைய முழுக்க நாம் பார்த்தோம்னாக்க இப்படிதான். சோ இந்த காலகட்டத்துல தான் முதலாம் குலோத்துங்க சோழனை நாம் பார்க்கணும். இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் பார்க்கும் பொழுது ராஜேந்திரன் ராஜராஜனுடைய கருத்து, இவனுடைய வெளிநாட்டு வெளிவிகார கருத்துக்களை இவன் அதை சற்று அதை விலக்கி அதை பார்க்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. இவனுடைய மாமன் ராஜேந்திர சோழன் நேரடியாக கடாரத்தை தாக்கினான், ஸ்ரீவிஜயத்தை தாக்கினான். ஆனால் சீன தேசத்திற்கு இவன் தூதுக்குழு அனுப்புறான், ஸ்ரீவிஜயத்திற்கு தூதுக்குழு அனுப்புறான், ஒரு நட்புறவை பெற்றான், நட்புறவை பேன்றான். அப்போ அது மட்டும் கிடையாது, காம்போஜ தேசத்து மன்னன் இவனுக்கு நன்கொடை வழங்குகிறான். அப்போ இது இது முதல்ல ஒரு போராக இது ஒரு காலத்துல இருந்திருந்தாலும், இது பௌத்த சமயத்திற்கு விடப்பட்ட மறைமுக தாக்குதலாக இருந்தாலும் அதை இவன் குலோத்துங்கன் உணர்ந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவன் பார்த்தோம்னாக்க இந்த பேரரசுகளை எல்லாம் தன்னுடைய சமாதான கோட்பாட்டின் மூலமாக அவைகளை அனுசரித்து செல்லக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதனாலதான் இவன் என்ன பண்றான், இவன் தூதுக்குழுக்களை ஸ்ரீவிஜயா சீன தேசத்துக்கு அனுப்புறான். ஒரு நட்பு ரீதியாக ரெண்டு பேரரசுக்கும் இடையிலேயே ஸ்ரீவிஜய பேரரசு, அந்த பக்கம் சீன பேரரசு, இங்கே சோழ பேரரசுக்கு இடையே ஒரு முக்கூட்டு உடன்படிக்கையை சமாதானத்தின் மூலமாக ஏற்படுத்துவதற்காக இவன் தூதுவர்களை அனுப்பி அதை நட்பு பாராட்டுறான். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஸ்ரீவிஜய மன்னன் பார்த்தோம்னாக்க அவன் அழகா சொல்றான். தன்னுடைய ஆனைமங்கலம் செப்பேட்ல நம்ம பார்த்தா தெரியும், அவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இந்த மாதிரி பெரும்பள்ளி புத்த விகார, ராஜராஜன் பெரும்பள்ளி, ராஜேந்திர பெரும்பள்ளி எல்லாம் செயல்பாட்டில் இருந்தது நாகப்பட்டினத்துல. ஆனால் அதெல்லாம் வரையறுக்கப்படாத நிலங்களாக இருந்தது. என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த விகாரைகளுக்கான நிலங்களை வரையறுத்து கொடுங்க. அப்படிங்கும் பொழுதுதான் இவன் ஆனைமங்கலத்துல 31 வேலி நிலத்தை ஐடென்டிஃபை பண்றான். புரியுங்களா? எஃப்எம்பிஏ ஃபார்ம் பண்றான். புரியுங்களா? இப்ப நான் சொல்லுனா அப்ப இப்ப இருக்கிற எஃப்எம்பி மாதிரி அப்ப எஃப்எம்பி ஃபார்ம் பண்றான்.
அப்போ அதை வந்து ஒரு பட்டாவாக அதை வந்து மாத்துறோம். அதை இப்ப நம்ம சொல்லணும்னா பட்டா, எஃப்எம்பி, வரைபடம் இப்படி மாதிரி இதை நம்ம வைக்கணும். அந்த மாதிரி அதை வந்து 31 நிலத்தை, 200 ஏக்கர் நிலத்தை, இதை வந்து அதை சரியாக வந்து எல்லைகளை வரையறுத்து அதை வந்து என்ன பண்ற, இந்த ராஜேந்திரன் பெரும்பள்ளி, ராஜராஜனுடைய பெரும்பள்ளிக்கு இவன் வழங்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் இவன் வந்து அவன் வைக்கக்கூடிய அந்த சிவிஜய மன்னன் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட இவன் வந்து ஆனைமங்கலத்துல இவன் வந்து அதை வரையறுக்கிறான், எல்லையை வரையறுக்கிறான், நிலங்களை வரையறுக்கிறான், அந்த நிலங்களுடைய வகைகளை வரையறுக்கிறான், எல்லைகளை வரையறுக்கிறான், அது யாருக்கு இன்னாருக்கு சொந்தமானது என்பதையும் உறுதிப்படுத்துகிறான். அதுக்கு வந்து பார்த்தா கல்வெட்டு வச்சுட்டு போயிருக்கலாம், பண ஓலைகளை எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் செப்பேட்டில் எழுதுவதற்கான காரணம் எக்காலமும் அதுக்கான அந்த சொத்தானது இந்த பௌத்த பெரும்பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட செயல்படக்கூடிய அந்த பௌத்த பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்றால் நிரந்தரமாக இந்த 200 ஏக்கர் நிலங்களில் இருந்து அந்த வருவாயானது முழுமையாக இந்த பெரும்பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அழியாத செப்பு தகடுல அவைகளை ஆணையாக வழங்கினவன் குலோத்துங்க சோழன். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த அடிப்படையில நம்ம வந்து இவனுடைய அந்த அனுசரணை என்பது குலோத்துங்கனுடைய காலகட்டத்தில் இது எப்படி சென்றது என்பதனை நாம் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாம் வந்து இன்னொன்று இதுல இடையில வீர ராஜேந்திரன் ஒருத்தவன் இருக்கிறான். புரியுங்களா? வீர ராஜேந்திரன் வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது இவனுடைய காலகட்டத்தில் புத்தமித்திரர் என்ற ஒரு மாபெரும் அறிஞர், பேரே உங்களுக்கு பாருங்க, புத்தமித்திரர்னே பேர் இவர். இந்த புத்தமித்திரர் வந்து பார்த்தோன்னா வீர சோழியம் என்கின்ற இலக்கண நூலை எழுதியவர். பாருங்க, நம்ம முதலே பார்க்கணும், நமக்கு வந்து தமிழுக்கான இலக்கண மிக நல்ல அற்புதமான நூல் அது, இலக்கண நூல் அது. அதை எழுதியவர் புத்தமித்திரர். இவன் வந்து வீரராஜேந்திரனுடைய காலகட்டத்தில் ஆசான புலவராக திகழ்ந்தவன். இவன் வந்து எழுதியதுதான் வீர சோழியம் என்கின்ற அந்த நூலு. அப்ப வந்து இவன் வீரராஜேந்திரன் வந்து பார்த்தோன்னா பௌத்த சமயத்தினை அனுசரணையாளனாக இவன் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். அவனுடைய தரவுகளின் அடிப்படையில நாம் அதை பார்க்கிறோம். அதனால்தான் அவனுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட அதை வந்து உடல்நிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட அதை வந்து இவர்கள் இந்த புத்த சமயம் சார்ந்த இதனால அவனுக்கு உடல்நலம் தேறியதாக கூட ஒரு நூல் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில இதுக்கான எதிர்ப்புகளும் அங்கே வந்து இவருடைய காலகட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஆராய்கின்ற பொழுது அது இவன் முழுக்க புத்த சமயத்தை சார்ந்தவனாக மாறிவிடுவானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்ததுனாலதான் சிறு சிறு கலவரங்களும் இவனுடைய காலகட்டத்தில் நடைபெற்றதையும் நாம் பார்க்கிறோம். அது இப்படி கூட நம்ம அதை ஆராயப்பட வேண்டும் என்பதை தான் நான் இங்க பார்க்கிறேன். எனவே புத்தமித்திரர் வாழ்ந்தது வீர ராஜேந்திரனுடைய காலகட்டத்தில். அற்புதமான ஒரு தமிழுக்கான அற்புதமான ஒரு இலக்கண நூல் இது வழங்கப்பட்டது. இது வீரராஜேந்திரனுடைய காலகட்டத்தில். எனவே இவர்கள் எல்லாம் வந்து ஒரு அனுசரணையாளர்களாக திகழ்ந்திருந்தாலும் நம்ம பார்க்கிறோம். பின்னாடி வந்து இந்த சாரிபுத்திரர் பண்டிதர் அப்படிங்கிறத ஒரு பதிவை நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக பாண்டியர் காலத்துல. அதுக்கடுத்தது நாகப்பட்டினத்தில் இருந்த ராஜராஜ பெரும்பள்ளியினுடைய பெயர் வந்து பாண்டியர் காலத்துல ஸ்ரீ மகேஸ்வர பள்ளி என பெயர் மாற்றம் பெறுவதையும் கல்வெட்டுல பார்க்கிறோம். பாருங்க பின்னாடி இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. மகேஸ்வரர் புரியுங்களா? மகேஸ்வரர் என்றால் அது சிவனை மறைமுகமாக இதை வந்து உட்கொண்டு வரக்கூடிய ஒரு சொல்லாடலாக நாம் இதை பார்க்கப்பட வேண்டும். எனவே ராஜராஜன் பெரும்பள்ளி என்பதை பாண்டிய மன்னர்கள் அதை வந்து ஸ்ரீ மகேஸ்வர பள்ளி என மாற்றி பெயர் மாற்றம் செய்து அதற்கு தானம் வழங்கியதையும் நம்ம வந்து இதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில வட இந்தியாவில் தோன்றிய மௌரிய பேரரசு, இங்கே தென்னிந்தியாவில் கோலோச்சிய நமது சோழ சாம்ராஜ்யம், இந்த பாண்டிய அரசு, பல்லவ அரசுகள், இவைகள் எல்லாம் எப்படி வந்து இந்த பௌத்த சமயத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய விடயத்துல இவர்கள் எல்லாம் செயல்பாட்டாளர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும். ஒரு பக்கத்துல இவர்கள் வந்து தென்னிந்தியாவை பொறுத்தளவு இவர்களுடைய பிரதான சமயமாக இவர்கள் பின்பற்றியது சைவ சமயம் என்பதை நாம் மறுக்கவும் முடியாது. எனவே இவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து சிறுக இந்த பௌத்த சமயமானது பின்னுக்கு தள்ளப்பட்டு சைவம் அப்படிங்கிற சைவ சமயம், வைணவ சமயங்கள்லாம் கோல வச்சக்கூடிய இடங்களுக்கு இவைகள் வருவதையும் நாம் பார்க்கிறோம். என்றைக்கு இது அரசு சமயமாக பௌத்த சமயம் இருந்த பொழுது உலகம் முழுவதும் பரவியதோ, ஆனால் அந்த இடத்தை தென்னிந்தியாவில் எந்த பேரரசுகளும் வழங்கப்படவில்லை என்பதனை நாம் இது ஒரு பெரிய குறைபாடாக தான் இதை நோக்கப்பட வேண்டும். இன்றமும் இலங்கை மற்றும் சீனா மற்றும் ஜப்பான் மற்றும் கீழ்த்திசை நாடுகள்ல
இன்றைக்கும் பௌத்த சமயமானது அரசு சமயமாக கோலோச்சுகின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தோன்றிய ஒரு அற்புதமான சமயம், உலகத்தையே கோலோச்சிய ஒரு அற்புத சமயம், ஆனால் இந்தியாவில் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது. இது இந்தியாவினுடைய சாபக்கேடு என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு நல்கிய இந்த நிறுவனத்திற்கும் கௌதம் சன்னா மற்றும் பார்த்திபன் மற்றும் எனக்கு வாழ்த்துறை மற்றும் வரவேற்புரை வழங்கி நன்றியுரை தெரிவித்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் இணைய வழியாக இணைந்து இருக்கக்கூடிய பௌத்த அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் பீம். நன்றி முனைவர். இன்றைய தலைப்பின் பேரில் இன்று கேள்விகள் யாராவது இருந்தால் கேள்விகள் இருக்கலாம். இன்றைய தலைப்பினை ஒட்டி கேள்விகள் இருக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சீதாபதி காஞ்சிபுரத்துல இருந்து. உங்கள் உரை ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு புதிய பெர்செப்ஷனை கொடுத்துருக்குது. அதாவது புது பார்வை. பௌத்தம் வந்து எப்படி வந்து நம்ம இந்தியாவில் இருந்தது, அசோகர் அதுக்காக எவ்வளவு முன்னெடுப்பு வேலைகளை செஞ்சாரு, அதே சமயத்துல தென்னிந்தியாவில் எப்படி உதாசீனப்படுத்தி அதே சமயத்துல அரவணைச்சு மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்றத நல்லா அழகா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி. இதுல கனிஷ்கரோட பங்கு எதுவும் இல்லையா ஐயா? கனிஷ்கர் பத்தி எதுவும் சொல்லல. கனிஷ்கர் வந்து ஈனையான காலம். கனிஷ்கர் வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கனிஷ்கர் வந்து நமக்கு ஹர்ஷர் நமக்கு எல்லாமே தெரியாது. ஏன்னா போன இதுல நான் அதை பேசிட்டேன், பேசிட்டேன். அதனால இதை மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க நான் எதுக்கு சொன்னா வட இந்தியாவுல இப்ப நாலந்தா வந்தது அப்படின்னா அந்த ஹர்ஷர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, முன்னாடி கனிஷ்கர் எல்லாம் இருக்கிறாங்க, ஹர்ஷவர்தன் இருக்காருங்க. பார்வையில இதை நான் கொண்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க சொன்னது ஏன்னா பௌத்த சமயத்தை வந்து கனிஷ்கர் நம்ம இந்த பேரரசுகள் எல்லாமே ஹர்ஷர் வரையில பார்த்தோம்னா எடுத்தது எல்லாமே இவர்கள் வந்து வளர்த்து எடுத்த. அதான் சொன்னேன், அது வந்து ஒரு அரசு சமயமாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். அரசு சமயமாக்கப்பட்டதன் விளைவாக தான் சாமானிய சமயமாக பௌத்த சமயம் பரவியது. இன்னைக்கு நம்ம பௌத்தத்தை பத்தி பேசுறோம்னா காரணம் அதுக்கான வித்தானது வட இந்தியாவில் போடப்பட்டதுதான். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சோழ ஏன் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஐயா, சோழ அரசு ஏன் கடல் நாடுகளை சுற்றியே இருக்குது, இந்தியா வந்து சோழ பேரரசு மேப் பாத்தீங்களா? கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா? இல்ல எனக்கு ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், சோழ பேரரசா இப்படி ஒரு வளைவா கடல் நாடுகளையே கொண்ட ஒரு தோஷமா இருக்கும் அந்த மேப். வட இந்தியாவை நோக்கியே இருக்காது அந்த மேப். ஏன் இப்படி இருக்கு, ஏன் இவங்களால வட இந்தியாவை நோக்கி போக முடியலையான்னு. ஆனா இன்னைக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க ஐயா. அது எனக்கு நிச்சயமா நான் அதை ஏற்கிறேன். அதாவது இது வந்து ஒரு டார்கெட் பண்ணி இந்த பௌத்த நாடுகளை வந்து ஆக்கிரமிப்பாளர் செஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து அதுக்காக தான் இந்த மேப் அப்படி இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி, அருமையான விளக்கங்கள். நன்றி ஐயா. நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், ஜெய்பீம். நான் வந்து கௌதமன், தென்னிந்திய பௌத்த சங்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. சார், உங்களுடைய அந்த அந்த ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பேச்சுக்காக வந்து எதிர்பார்த்து இருக்கிறவங்கள நானும் ஒருத்தன் சார். இந்த வாரம் வந்து சிவராமகிருஷ்ணன் சார் பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பரிணாம வளர்ச்சி அடைவதை விட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து பௌத்தம் எந்த அளவுக்கு பரிணாம வீழ்ச்சியை அடைஞ்சதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐயா, என்னுடைய பேரு போதி கணேசன் ஐயா. ஐயா, உங்களுடைய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. பௌத்தத்தை பத்தி படிக்கிறோம் கேட்கிறோன்றதை விட உங்களுடைய பரப்புரை மிக அற்புதமா இருந்தது ஐயா. பௌத்தத்தை முன்னெடுக்கணும், அதை செயல்படுத்தணுங்கிறதுல தீவிரமான எண்ணத்தை விதைச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஜெய்பீம். வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நம்ம பௌத்தத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு அருமையான விளக்கம் ஐயா. மாதிரியுடைய சிறப்புரையும் இந்த மாதிரி பரப்புரையும் பௌத்தத்தை முன்னெடுக்கிற
அத பரப்புரை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு ஐயா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நம்ம ஐயா சொன்ன புரட்சியாளர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்திய வரலாறு என்பது ஹலோ ஐயா, கேக்குதா ஐயா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் சண்முக சுந்தரம் பேசுறேன், பகுத்தறிவாளர். தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. தமிழ்நாடு பௌத்த கவுன்சில் இந்த வாரம் நடத்துற நிகழ்ச்சியில தொடர்ந்து கலந்துக்கிறேன். இடையில 2 வாரம் வர முடியல. இதுல மிகப்பெரிய உங்களுடைய முயற்சி வரலாற்று பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. ஏன்னா என்னை போன்ற சாமானியர்களுக்கெல்லாம் பௌத்தத்தை பத்தி சொல்லி கொடுக்கறது, ஒவ்வொரு அதனுடைய அந்த மாறுபட்ட அந்த அந்த புத்தர காலத்துல இருந்து இது நாள் வரை இந்தியாவில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்த பேச்சாளர்கள் அத்தனை பேருமே அவங்க எல்லாருமே ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, மிக பெரிய படைப்பாளி, சிறந்த அறிஞர்கள். இந்த மாதிரி அவங்க அத்தனை பேரையும் ஒரு தளத்துல கொண்டு எங்களுக்கு இந்த பௌத்தத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குற இந்த இதை நான் நிச்சயமா பாராட்டுறேன். இன்று குறிப்பாக பேசிய ஐயா சிவராமகிருஷ்ண ஐயா அவர்களுடைய எப்போதுமே அவருடைய பேச்சு மிக அருமையாகவும் தெளிவாகவும் ஒரு குழப்பமற்றும் இருக்கும். தெளிவாக ஐயா அந்த அதை எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்தவர். அந்த விதத்துல ஐயாவை நாம் பாராட்டி ஆகணும். நிச்சயமாக அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு ஒரு புதிய செய்தி. ஏன்னா சாமானியர்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் வரலாற்று ஆசிரியர்களுக்கு அது அவங்க ஆழ்ந்து படிக்கிறதுனால அவங்க அதை தெரிஞ்சு மக்கள் மத்தியில கொண்டு கொடுக்குறாங்க. நிச்சயமா வாழ்த்துக்கள், உங்களுடைய முயற்சிக்கு பெரும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நான் ஜானகி பேசுறேன் ஐயா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க, ஹலோ. பேசுங்க. அதாவது பௌத்தத்தை பத்தி நீங்க பேசுனது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே அதாவது அரசியல் சம்பந்தப்பட்டதும் பௌத்தம் எப்படி நான் படிக்கும் போது எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. நான் படிக்கும் போது எனக்கு புக்ல புத்தரை பத்தி, அசோகரை பத்தியும், எல்லாரோட சாம்ராஜ்யத்தை பத்தியும் ஒரு வரலாறு, புவியியல்ன்ற ஒரு இது வந்துருந்துச்சு, படிப்புல இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற கல்வியில அந்த வரலாறு மறைஞ்சே போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது தெரிய வராதோ என்ற கவலை என் மனசுக்குள்ள இருந்துச்சு. புத்தரை பத்தியோ இல்ல கௌதம் அசோகரை பத்தியோ இதெல்லாம் இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியலையே, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மனசுக்குள்ள. ஆனா நீங்க அதுக்கான காலேஜை உருவாக்கணும், படிப்பை உருவாக்கணும், ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இதை கிளாஸ மக்கள் ஸ்டூடெண்ட்ல கொண்டு போய் இதை சேர்க்கணும்ன்றத பத்தி பேசுனீங்களே சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டாபிக் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை இப்படியே விடாத கல்வித்துறையில, எல்லா கல்வித்துறையிலையும் புத்தரை பத்தியும் அசோகரை பத்தியும் வருங்கால குழந்தைங்களுக்கு கிளாஸா எடுக்கிறதுக்கு இதை பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு நீங்க எல்லாம் பேராசிரியர் எல்லாம் உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயா. நன்றிமா நன்றிமா நன்றி நன்றிமா. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ஐயா, மீண்டும் நான் சீதாபதி. ஜானகி மேடம் சொன்னதுதான் என்னோட ஆதங்கமும். சொன்ன மாதிரி 50 வருஷத்துல வரலாறு எல்லாம் மாறி எல்லாம் தீர்வாகி மொத்தமே போயிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து போக முடியாது. என்னோட கோரிக்கையும் நம்ம பார்த்தி சார்கிட்டையும் சன்னா சார்கிட்டையும் நான் வைக்கிறேன். இதை ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இரவு பள்ளி நடத்துற இடத்துல போய் நம்ம இந்த சிந்தனைகள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து எடுக்கிற மூலியமா திரும்ப நம்ம பௌத்தத்தை ஐயா. அதுக்கு நீங்க சங்கத்துக்கு உதவி புரியணும். ஏன்னா உங்களோட ஸ்பீச்சஸ் ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு உணவு கருத்தாங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட கோரிக்கை ஐயா, என்னோட கோரிக்கை. கண்டிப்பா நம்ம இங்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் இப்ப நான் பேசுறதுல வெற்றி பெற்றிருப்போம். ஒரு காலம் வரும் கண்டிப்பா. நன்றி சார். பௌத்த வரலாற்றை சமீப காலமாக தமிழகம் எங்கிலும் 3000 வருட இந்த வரலாற்றை ஆங்காங்கே நடத்தி வரும் வரலாற்று ஆசிரியர் டாக்டர் ராஜவர்தன் அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை பகிர்ந்தால் நல்லா இருக்கும் சார். சில கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பார்த்திபன், சாரி, ஆ, நான் சென்னையில இருக்கேன். இடையில சரி. தான் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அருமையா ஆ, இருந்தது. அதனால என்னுடைய கமெண்ட் வந்து நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க ஆ, பார்த்திருப்பீங்க. ஆ, சரிங்க. சாரோடைய அந்த டாக் வந்து பாதியில வந்தேன். ஆனா ரொம்ப ஆஹா, எனக்கு சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய சரிங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நானும் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வரலாற்றை வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு ஆங்கிள் தெரியுது அவருடைய ஆய்வு திறமை. ஆமா ஆமா ஆமாங்க. பட் நான் முழுமையா எனக்கு பரிச்சயம் இல்லாதனால என்னால இந்த இதை பத்தி கமெண்ட் பண்ண முடியல. பட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எனக்கு தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க. எனக்கு கொஞ்சம் சரிங்க சரிங்க. தெரியப்படுத்திருங்க. நான் கண்டிப்பா கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சரிங்க. ஆசைப்படுறேன் நான். நன்றி சார், சரிங்க நன்றி. சார், சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார். ஐயா நான் பழனியில இருந்து பேசுறேன். என் பேர் மாணிக்கம், முனைவர் மாணிக்கம். நான் வணக்கம் வந்து சார். இந்திய பண்பாட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு துறையில கௌரவ நான் வந்து எனக்கு என்னன்னா ஐயா பேசின உரை வந்து மிக வரலாற்று பூர்வமா, அதனுடைய பார்வைகள் கொஞ்சம் வித்தியாசமா, நல்ல ஒரு வித்தியாசமான பார்வையை முன் வச்சீங்க. ரொம்ப நன்றி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, எனக்கு ஏதாவது வாட்ஸ்அப் குழுமம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இந்த நம்பரை இணைச்சு விட்டா அது நமக்கு அந்த உங்களுடைய அந்த கூகுள் லிங்க் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஐயா ஃபேஸ்புக்ல உங்க நம்பர் சொல்லுங்க ஐயா. நம்பர் சொல்லுங்க அப்படியே. சொல்லிடலாமா ஐயா? ஆ, சொல்லிடலாமா? சொல்லுங்க இதுலயே சொல்லுங்க சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க. 9087 ஆ, 129 ஆ, 407. ஓகே. மாணிக்கம் ஐயா, மாணிக்கம், ஆ, முனைவர் சரி. மாணிக்கம். ஓகே சரிங்க. ஓகே. நான் பௌத்தத்துல தான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். பௌத்த தத்துவமும் உலக மைதிங்கிற தலைப்புல தான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆமாங்கய்யா. நன்றி நன்றியா. நன்றி. ஓகே, நன்றி. நன்றி நன்றி. வேற யாருக்காவது வணக்கம் கேள்வி ஐயா. இருக்கு? வணக்கம் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் ஐயா? என்னுடைய பேர் ராஜாங்க ஐயா. கிராம நிர்வாக அலுவலர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சிபி சொல்லுங்க. ராஜா. ஆமாங்க ஐயா. ஆ, நான் இன்னைக்குதான் முதல் முறையா கலந்துக்கிட்டேன். ஐயாவோட ஒரு உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சு. எளிமையா இருந்தாலும் வரலாற்று பூர்வமா மிக தெளிவா இருந்துச்சு. நான் இன்னைக்குதான் முதல் முறையா இந்த கூகுள் மீட்ல கலந்துக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து கலந்துக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. இனிமேல் தொடர்ந்து கலந்துக்குவேன்னு சொல்றேன். நன்றி ஐயா. சிறப்பா இருந்துச்சு உங்களோட உரை. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா. நன்றி. ஜெய்பீம் ஐயா. ஜெய் பீம், ஜெய் பீம். ஐயா ஜெய்பீம் ஐயா. என்னோட பேரு நலங்கிள்ளி. நான் சொல்லுங்க. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நான் வந்து இந்த பௌத்த சிலைகள் பத்தின ஆய்வுல கொஞ்சம் இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு சிலை கூட கண்டுபிடிச்சோம். அது வந்து ஆவுடையார் கோயில் பக்கத்துல. ம். அங்கதான் வந்து அந்த வீரசோனியம் எழுதின புத்தமித்திரர் வந்து அங்க இருந்திருக்காரு. ஆமாங்க இப்ப ஆமா. அவரை பத்தின டெக்ஸ்ட் எதுவும் இருக்குமாயா? இல்ல அந்த வீரசோனியத்துல என்னால அந்த வீரசோனியத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியல. அந்த டெக்ஸ்ட் அது ரிலேட்டடா உள்ளது எதுவும் இருந்தா அங்க வந்து ரீசெண்டா நாங்க வந்து ஒரு தம்ம சக்கரமும் ஒரு புத்தர் சிலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். வேற எதுவும் ஃபைண்டிங் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். உங்க அவரை வாட்ஸ்அப் பத்தின டெக்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப் மட்டும் தொடர்பு என்ன சொல்லுங்க. ஐயா 8220 8220 440 440 384. 384. 8220 440 384. நலங்கில்லிங்க என் பேரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் உங்கள்ட்ட பேசுறேன், அனுப்பி விடுறேன். சரிங்க. நன்றி ஐயா. நன்றிங்க. சார் வணக்கம். நான் கௌதமன் பேசுறேன், தென்னிந்திய பௌத்த சங்கம். வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், எங்களுடைய தென்னிந்திய பௌத்த சங்கம் வந்து ரொம்ப சிறப்பான பௌத்த சங்கம் சார். தென்னிந்தியாவில் பௌத்த சங்கம் சொல்லிட்டு பாபா சாஹிப் வந்து இந்த 14 தொகுதியில எழுதியிருக்காங்க நம்ம கோயிலை பத்தி. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்னிந்தியாவில் புத்த மத நிலை, தென்னிந்தியாவில் இந்திய பௌத்த சமுதாயத்தை நிலை குறித்து நேரில் தெரிந்து கொள்வதற்காக அங்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டேன். இது எந்த வருஷம்னா 4/12/1954. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எங்களுடைய கோயிலுக்கு நீங்க ஒரு பௌர்ணமிக்கு கண்டிப்பா வரணும் சார், ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க ஐயா, கண்டிப்பா வரேன். சாரி, நான் இதுல வந்து உங்களை கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க.
ப்ளீஸ் என்னுடைய ஆதங்கத்தை தள்ளி போயிடக்கூடாது. இல்ல இதுல ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் தியாகனூர்ல வந்து நடந்த மாநாட்டுல சன்னா அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேச சொல்லிட்டாங்க என்ன. பேசினதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து வெஜிடேரியனா மாறிட்டேன். சூப்பர் சூப்பர். ஆனா ஒண்ணு, நீங்க சென்னை நகருக்கு அருகில் வந்து 2 மையங்கள் உள்ளன. பெரம்பூர் நெல்மயில் சாலை, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, மதராஸ். இது வந்து ஐயாவே கை எழுதின புக்குனா இது. நீங்க கண்டிப்பா நீங்க வரணும்னா ப்ளீஸ்ண்ணா. வேற மாதிரியா இருந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் மேடை ஏத்த போய் நானே மாலை மாத்திட்டுது என்ன. நல்ல விடயம், நல்ல விடயம் ஐயா. நல்ல உங்களுடைய பேச்சினாலே எனக்கு ஒரு உங்க ஃபேன்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. ஜெய்பீம். ஜெய்பீம். பாக்கியலட்சுமி மேடம் இதை அன்மியூட் பண்ணுங்க. அவங்க மியூட் ஆயிடுச்சுன்னாங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? ஹலோ சார், தனகுமார் சார் இருக்கீங்களா? சார் தனகுமார் சார், ஹலோ. இருக்காங்க இருக்காங்க, லைன்ல இருக்காங்க. இல்ல அன்மியூட் பண்ண முடியலையா அவங்களால? தனகுமார் சார், தனகுமார் சார். சரி, ஓகே. ஜானகி மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன். நீங்க இந்த நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை திருமதி ஜானகி அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார். நன்றியுரை சொல்றேன். இதுவரை ஹலோ சார், பேசிட்டுங்களா? பேசுங்கம்மா. இதுவரை இந்த பௌத்த சங்க பேரவையை சிறப்பாக பேராசிரியர் சிவராமன் சார் நடத்தின இந்த நிகழ்வுக்கு ரொம்ப அருமையாக எல்லாரும் இதை கலந்து கொண்ட அனைத்து பௌத்த சங்க பொருளாளர், செயலாளர், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராமன் சார் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் வந்து கனெக்ட் ஆகலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்களுக்கு சேர்த்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சார். அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சார் தனகுமார் சார் வந்துட்டாரா? சார் தனகுமார் சார், சார் ஹலோ. இல்ல சார், சார். ஹலோ. சார் இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஜெய்பீம் சார், லைன்ல இருக்கிறேன். என்ன சார்? சார் ஒரு வாழ்த்து சொல்லி முடிச்சிடுங்க சார். ஓகே சார். சார் ஹலோ ஜெய்பீம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. சார் கேக்குதுங்களா? பேசுங்க சார், கேக்குது. ஓகே சார். அனைவருக்கும் ஜெய்பீம். இந்த இன்றைய தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்றி அனைவருடைய மனதையும் கவர்ந்திருக்கின்றார் இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள். மிக துல்லியமாகவும் ஒரு தெளிந்த நீரோடை போன்றும் வரலாறை அவர் எடுத்து சொல்லியிருக்கிற விதம் அனைவரையும் கவர்ந்திருக்கின்றது. அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு சங்க பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன், சிறந்த முறையில் கேள்விகளையும் நிறைய பேர் எழுப்பினார்கள். விளக்கங்களையும் அதன் மூலம் அவர் மிக சிறப்பாக கொடுத்தார்கள். கேள்விகளை எழுப்பியவர்களுக்கும் விளக்கம் அளித்த நம்முடைய பேச்சாளருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை என்பது இத்தகைய ஒரு பணியை, தம்ம பணியை
மிக சிறப்பாக தமிழக மக்களிடையே மட்டுமின்றி வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் இதை பார்க்கும் வண்ணம், தெரிந்து கொள்ளும் வண்ணம் இதை ஃபேஸ்புக் போன்ற இணைய வழி தளங்களில் இதை வெளியிடுவதன் மூலம் இத்தகைய சிறப்பான செய்திகள் அனைத்து பௌத்த ஆர்வலர்களுக்கும் சென்று அவர்களுக்கு ஒரு பௌத்தத்தை குறித்த அதிகப்படியான விஷயங்கள் அறிந்து கொள்வதற்கும் அதை மீண்டும் கேட்பதற்கான ஆவலையும் தூண்டி தம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய பணியை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். இந்த தம்ம பணிகள் மட்டுமின்றி பௌத்தர்களுக்கு தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் நலக்குழு மாவட்ட அளவில் அங்கிருக்கின்ற சிறுபான்மையினர் நலக்குழுக்களில் உறுப்பினர்களை நியமிப்பதுடன் பௌத்தர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறியதுபடி இதை ஒரு அறிவுபூர்வமான ஒரு இயக்கமாக, ஒரு செயல்வடிவம் கொண்ட ஒரு இயக்கமாக கொண்டு செல்வது பௌத்தத்தை தமிழகத்தில் பெருமளவில் பரப்புவதற்கும் பௌத்தர்களை ஈர்ப்பதற்கும் பெரும் பணியை செய்து வருகின்றார்கள். நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கௌதம சென்னா அவர்களுக்கும் அதை மிக நேர்த்தியாக ஒவ்வொரு வாரமும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக இவற்றை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொருளாளர் திரு கோவி பார்த்திபன் சார் அவர்களையும் இனி வரும் காலங்களில் இவை சிறப்பாக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பதுடன் நிறைய உறுப்பினர்கள் இதில் இணைந்து இதை கேட்பதற்கு நாம் ஆவணம் செய்ய வேண்டும். அந்த வகையில் பௌத்தத்தில் ஆர்வம் உள்ளவர்களை இந்த இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு இதை சிறப்பாக இன்று அமைத்து தந்த அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய்பீம். புத்தாயா. ஹலோ, நன்றி. முயற்சி தான் இப்பதான் வரீங்க. சரி, ஏதோ செட் ஆயிட்டு இருந்தது சார், அது ஏதோ செட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. சரி, ஓகே நன்றி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஏன் சார் நீங்க வந்து மியூட் பண்ணீங்க? மியூட் ஆயிடுச்சு. நாங்க மியூட் பண்ண முடியாது, நீங்க தான் மியூட் பண்ணணும். நீங்க தான் அன்மியூட் பண்ணணும். நான் மியூட் பண்ணதை நாங்க பண்ண முடியும், நீங்க தான் அன்மியூட் பண்ண முடியும். அதுதான் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகி அப்படி மியூட் ஆகி ஆயிடுச்சு அது. சரி சரி, ஓகே ஓகே, அடுத்த வாரம் பேசிக்கலாம். சரி சார். வந்து இருக்கேன் மேடம். இருக்கீங்களா சார்? இருக்கேன். ஓகே ஓகே சார். சார் நீங்க வந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அதாவது எங்களுக்கு வந்து அந்த வரலாற்று காலத்துக்கே எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்க. உலகம் முழுவதும் நம்முடைய தர்ம கோட்பாடு எப்படி இருந்துச்சு, இந்த மௌரிய சோழ பாண்டிய அரசு வந்து எப்படி வந்து அனுசரிப்பு பண்ணாங்க, யுவாங் சவாங் காலத்துல இருந்து அசோகர் காலத்துல அசோகருடைய பேரரசு, மகதம், அதுக்கடுத்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்துச்சு, டச்சு சேலம் எப்படி இருந்துச்சு, சோழர்களும் பாண்டியர்களும் எப்படி வந்து அனுசரிக்கிற மாதிரி வந்து இந்த பௌத்த மதத்தை வந்து அழித்தொழிச்சாங்க என்ற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். மீண்டும் ஒரு செஷன் வந்து பார்த்திபன் ப்ரோ, நீங்க மறுபடியும் வந்து ஒரு செஷன் வந்து நல்ல ஒரு செஷன் மறுபடியும் சாருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதாவது ரொம்ப எளிய முறையில ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப எடுத்து சொன்னாங்க. எங்களுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நம்மளுடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க சார்பாகவும் அண்ட் பாண்டிச்சேரி சார்பாகவும் மகளிர் பௌத்தர்களுடைய அமைப்பின் சார்பாகவும் நாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். இதுல வந்து கலப்பர் வந்து இருண்ட காலம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க சார், அதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். மீட் ஆயிருந்துச்சு, டைம் போயிடுச்சு, நன்றி உரை சொல்லிட்டாங்க. இனிமே வந்து அதை நம்ம பேசுறது முறை இல்ல. இது பேஸ்புக்ல இருக்கு. பத்மாவதி மேடம் கலப்பிரர்கள் யாருன்னு பேசியிருக்காங்க.
ரெண்டு வாரம் பேசியிருக்காங்க. நீங்க Facebookல பாருங்க. தமிழ்நாடு புத்திஸ்ட் கவுன்சில் Facebookல எல்லா உரையும் இருக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஓகே. எல்லாருக்கும் நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? தேங்க்யூ. நன்றி சார். ஓகே, நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார். நன்றி. ஓகே ஓகே.